சார் ஆடியோபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கிளியர். பேசுறது கேக்குதா? ஓகே. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் வந்து 13 வந்து டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்சிசி. ரெயின்போர்சன் சிமெண்ட் கான்கிரீட்டோட ஃபண்டமெண்டல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்கிரீட்டை பேஸ் பண்ணி ஆர்சிசில லைட்டா வரும். அப்ப கான்கிரீட் டெக்னாலஜி 2 டெஸ்ட் முடிச்ச உடனே இதை கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு M10 கிரேட் ஆஃப் கான்கிரீட்டோட அப்ராக்சிமேட்ஸ் ரேசிஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். M5ல ஆரம்பிச்சு M25 வரையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப M5க்கு 1:5:10. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் இந்த ரேஷியோ தான் இருக்கும். அப்ப அதிகரிக்க அதிகரிக்க குறைஞ்சிட்டே வரும் நடுவுல. ஃபைன் அக்ரிகேட்ட டபுள் டைம்ஸ் பண்றத கோர்ஸ் அக்ரிகேட் குடுத்திருப்பீங்க. இப்படிதான் மனப்பாடம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருப்பேன். அதே தான் திருப்பியும் இங்க எழுத போறேன். 25 வரையும் எழுதிக்கிறேங்க. ஓகே. 1:2. அதே வந்து இங்க வந்து 1:4:8, 1:3:6. இதுல அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, ஜஸ்ட் M20 கிரேடுக்கு தான் ரேஷியோ கேட்டிருக்கான். M20க்கு இங்க இருக்கு. என்ன இருக்கு? 1:3:6. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? ஓகே. அடுத்து M25 கிரேட் ஆஃப் கான்கிரீட். அப்ப லாஸ்ட் M25 கிரேட் கான்கிரீட்னா இதை நீங்க தூக்கணும். 1:1:2. அப்ப இது எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து த நார்மல் கிரேட் ஆஃப் த கான்கிரீட் யூஸ்ட் இன் ரெயின்போர்ஸ்மென்ட் கான்கிரீட் பில்டிங் ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கிரேடை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் தான் வரும். கான்கிரீட் நீங்க படிச்சிருப்பீங்களே. அதாவது நம்ம எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா, கிரேட் ஆஃப் கான்கிரீட்ல IS 4/6 1978 பக்கத்துல எழுதுற பாருங்க. கிரேட் ஆஃப் கான்கிரீட் இதுல ரெண்டா பிரிச்சிருப்போம். IS 4/6 வந்து 1978ம், இன்னொன்னு அதே IS 4/6 வந்து 2000 பிரிச்சிருப்போம். இந்த IS 4/6 1978ல மொத்தம் எத்தனை கிரேட் இருக்கும் அப்படின்னா 7 கிரேட் இருக்கும். அதே இங்க வந்து 2000 பொறுத்தவரை 15 கிரேட் இருக்கும். இதுல ஆர்டினரி கான்கிரீட்ல எவ்வளவு இருக்குன்னா M10ல ஆரம்பிச்சு M25 வரையும் இருக்கு. அப்ப M10, M15, M20, M25 4 இருக்கும். அதே மாதிரி கண்ட்ரோல்டு கான்கிரீட்ல M30, M35, M40, M35 to M40 வரையும் இருக்கும். அப்ப மொத்தம் இதுல ஒரு 3, இதுல ஒரு 4 இருக்குன்னு சொல்லியிருப்பேன். டோட்டலா 7. அதே 2000 போட்டதா 15ஆ? இங்கேயும் ஆர்டினரி கான்கிரீட்ல எப்படி இருக்குன்னா, இங்க என்ன சொன்னேன்? M10 to M25 வரையும் சொன்னேன். இங்க என்னன்னா M10ல ஆரம்பிச்சு M20 வரையும் இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த JDUல கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன். 2005 JDUல. அப்ப IS 4/6 2000 படி ஆர்டினரி கான்கிரீட்டோட மேக்ஸிமம் எவ்வளவு? M20 வரையும் இருக்கு. அதுக்கடுத்து கண்ட்ரோல்டு கான்கிரீட் தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் கான்கிரீட் கொடுத்துருப்பாங்க. M25ல ஆரம்பிச்சு M55 வரையும் இருக்கும். அதுக்கு ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட்டை பொறுத்தவரை M60ல ஆரம்பிச்சு M80 வரையும் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அதுல 15 கிரேட் வரும். இதான் நீங்க கிரேட் ஆஃப் கான்கிரீட் பார்த்தோம்னா கான்கிரீட் டெக்னாலஜில ஒரு இடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. இது வச்சு தான் படிச்சிருப்பீங்க கோடு புக் படி. ஆனா இங்க கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நீங்க பார்க்கணும். அவன் ஆர்டினரி கான்கிரீட், கண்ட்ரோல்டு கான்கிரீட், இல்ல இங்கே ஆர்டினரி கான்கிரீட், ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்டு கான்கிரீட், இல்ல உங்களுக்கு ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் கொடுத்துருக்கான். அவன் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. அவன் ஜஸ்ட் கொடுத்துருக்கான் நார்மல் கிரேட் ஆஃப் கான்கிரீட் யூஸ்டு இன் RCC பில்டிங்ஸ் ஆர்னு. உங்களுக்கே தெரியும். ஒரு ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் பில்டிங் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் கான்கிரீட் பில்டிங்ல மினிமம் கிரேட் எவ்வளவு கொடுக்குன்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பெருசா யோசிக்கணுங்கிற அவசியம் இல்ல. மினிமம் எவ்வளவு சொல்லியிருப்பேன். டக்குன்னு சொல்லுங்க. ஒரு பிசிசிக்கு என்ன சொன்னேன் மினிமம்? 10 சொன்னேன். அதே வந்து ஒரு ஆர்சிசிக்கு என்ன சொன்னேன்? நார்மலா பொதுவா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் எழுதி போட்டேன் உங்களுக்கு. ரெயின்போர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட்ல பொதுவா பயன்படுத்தக்கூடிய கிரேட் என்ன? M20 தானே? வாட்டர் டேங்க் வந்து M25ன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா இல்லையா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப அவன் என்ன கேட்டிருக்கான்? நார்மல் கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து RCC பில்டிங்ன்னு குடுத்துட்டான் அவனே. அப்ப RCC பில்டிங்கோட மினிமம் எவ்வளவு இருக்கணும்? M20 இருக்கணும். மினிமம் M20, மேக்ஸ் எவ்வளவு வேணுமானாலும் இருக்கலாம். மினிமம் M20ன்னு பார்த்தோம்னா, இங்க என்ன இருக்கு? மேக்ஸிமம் M15 வரையும் தான் இருக்கு. அப்ப இது வராது. மேக்ஸிமம் M10 வரையும் தான் இருக்கு. கண்டிப்பா வராது. அதாவது மினிமம் M20லேருந்து ஆரம்பிச்சு வேணா இங்க கூட போய்க்கலாம். ஆனா இங்க என்ன இருக்கு? மினிமம் M15ல ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதுவும் வராது. அப்ப ஆன்ஸரே என்ன சொல்லுது? A வரமாட்டேன், C வரமாட்டேன், B வரமாட்டேன், D எடுத்துக்கிறேன்னு சொல்லுது.
அப்ப டிஎம் செக் பண்ணி பார்த்தோம்னா, மிக்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு? M20 இருக்கு. 20 இருக்கு. மிக்ஸ் 20. அதான் M20. அப்ப மினிமம் M20 இருக்கு. அப்ப இதுதான் நம்மளோட ரூலே. ஆர்சிசி பில்டிங்க பொறுத்தவரை மினிமம் M20 கிரேட் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு தெரியுமா எடுத்துக்கலாம்? ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட்னா M80 வரையும் கூட எடுத்துக்கலாம். இப்ப இங்க என்ன குடுத்திருக்காங்க? மினிமம் M20 குடுத்திருக்க ஆப்ஷன் Dல தான் இருக்கு. அப்ப M20, M25, M30. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இந்த கொஸ்டினுக்கான டைரக்ட் ஆன்சர் டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி கேட்கும்போது M20 வச்சு தான் ஆப்ஷன்ல வச்சிருந்தான். இங்க கொஞ்சம் குழப்பறதுக்காண்டி கேட்டிருக்கான் அவங்கள. M20 தான் ஆன்சரு. மினிமம் தெரிஞ்சாவே உங்களுக்கு இங்க வந்து டிக் பண்ணிறலாம். அப்ப மினிமம்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன? M20ல ஆரம்பிக்கணும். மத்த எல்லாத்துலயும் மினிமம் வந்து M7.5 இருக்கு, M5 இருக்கு, M15 இருக்கு. அப்ப அது எதுவுமே ஆன்சர் வராது. ஒரு ஆப்ஷன் வந்து தான் மினிமம் M20ங்கிறதுல ஆரம்பிக்குது. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே சார். அடுத்து அடுத்து பாருங்க. அடுத்து என்ன அப்டின்னா 4வது கொஸ்டின். த நார்மல் கிரேட் ஆஃப் கான்கிரீட் யூஸ்ட் இன் ரெயின்போர்ஸ்மென்ட் கான்கிரீட் வாட்டர் டேங்க். இப்பதான் சொன்னேன். வாட்டர் டேங்க் மினிமம் எவ்வளவு சொன்னோம்? மினிமம் எவ்வளவு இருக்கணும்? எம் M25 இருக்கணும். மினிமம் M25 இருக்கணும். இப்ப இது மினிமம் M25 இருக்குன்னா அதுக்கு மேல போய்க்கிறலாம். எக்ஸ்போசர் கண்டிஷனா M30 குடுக்கும். ஓகே. அப்ப இங்க இந்த ஆப்ஷன் பாருங்க. மினிமம் M25 இருக்கணும். மினிமம் M15 ரொம்ப கம்மி. M5 ரொம்ப ரொம்ப கம்மி. M7.5 அதுவும் ரொம்ப கம்மி. அதுக்கடுத்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து என்ன இருக்கு? M20ல ஆரம்பிச்சு M25 இதுல இருந்து கரெக்ட் தான். ஆனா வேற ஆப்ஷன் எதுவுமே பக்கத்துலயே கூட வரல. ஆனா M20 பக்கத்துல இருக்கு. அதனால நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறது தான் கரெக்ட்டான வேல்யூ 100%. நார்மலா வாட்டர் டேங்க்குக்கு M25 அதே சிவியர் கண்டிஷனுக்கு M30 எடுத்துக்கிறேனே. எக்ஸ்போஷர் கண்டிஷனுக்கு. அது சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சுன்னா. அப்ப இதுதான் கொஞ்சம் ரிலேட்டபிள் ஆன்ஸரா இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேருக்கு புரியுது? கிளியர்? சரி ஓகேவா? ஓகே. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. தி டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட் டூ பி யூஸ்ட் இன் டிசைன் ஆர் ரெயின்போர்ஸ்மென்ட் கான்கிரீட் மெம்பர் இயர்ஸ்னு குடுத்திருக்கான். அப்ப உங்களுக்கே தெரியும். நான் சொல்லிக் குடுத்திருப்பேன் அங்கேயே. டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபார்முலா கீழ பார்த்தா உங்களுக்கே தெரியுதா? யார பத்தி பேசியிருக்கான்? ஸ்ப்ளிட்டிங்க பத்தி பேசியிருக்கானா? மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர பத்தி பேசியிருக்கானா? ஆப்ஷன பாருங்க சார். டென்சைல் ஸ்ட்ரென்த்ல 2 டெஸ்ட் இருக்கு. ஒண்ணு ஸ்ப்ளிட்டிங் டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்ப்போம். 2வதா 2P/5 இன்டு DL ஃபார்முலா வச்சு. இந்த சைடு என்ன பார்ப்போம் அப்டின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர்ன்னு சொல்லியிருப்பேன். இல்லாட்டி அதுக்கு இன்னொரு நேம் இருக்குமே. என்னம்மா? என்ன நேமு? ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் மெத்தட் 0.7 இன்டு ரூட் ஆஃப் FCK FCR ஈக்குவல்ன்னு எழுதியிருப்பேனே ஞாபகம் இருக்கா? டென்சைல் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது FCR சஃபிக்ஸ்ல. கிளியர்? அப்ப என்ன வரும் நமக்கு கான்கிரீட்டுக்கு? 0.7 இன்டு ரூட் ஆஃப் FCK அதான் அப்படி குடுத்திருக்கான். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே எலாஸ்டிசிட்டி ஆஃப் கான்கிரீட் வந்து கேட்டிருக்கான்னா ஷார்ட் டெர்ம்ல EC ஈக்குவல் என்ன வரும்? 5000 ஸ்கொயர் ரூட் ஆஃப் FCKன்னு வரும். கிளியர்? ஓகே. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. இந்த அடிஷனல் கவர் திக்னெஸ் டூ பி புரொவைடட். இது வந்து உங்களுக்கு கோட் புக்ல குடுக்கும்போது நான் மறந்துட்டேன். சேர்த்துக்கிறேங்க அத. The additional cover thickness to be provided in reinforcement concrete member at the totally immersed in sea water. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சீ வாட்டருக்குள்ள இம்மர்ஸ்டா இருக்கு. மூழ்கி இருக்க மாரி தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்ப கடலுக்குள்ள நம்ம எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றோம். ஒரு மேம்பாலம் கட்டுறோம். கடலுக்குள்ள போற மாரி. இப்ப பாம்பன் பிரிட்ஜ்னா பார்க்குறீங்கன்னா, கான்கிரீட் கடல் தண்ணி படுற மாரி வச்சிருக்காங்க. இப்படி இம்மர்ஸ்டா சீ வாட்டர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் குடுக்க போறீங்க. அதுவும் ரெயின்போர்ஸ்மென்ட்ஸ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் குடுக்க போறீங்க அப்படின்னா, நார்மலா ஒரு காலத்துக்குன்னா எவ்வளவு கவர் திக்னெஸ் குடுப்போம்? 40 குடுப்போம். ஃபுட்டிங்ஸ்க்கு வந்து 50 குடுப்போம். அதே மாரி நம்மளுடைய ஸ்லாப்க்கு 15, 20 குடுப்போம். பீம்க்கு 25 குடுப்போம். இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, நார்மலா நீங்க குடுக்கிறத விட, ஒரு சீ வாட்டருக்குள்ள இம்மர்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரெயின்போர்ஸ்மென்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சருக்கு, நீங்க ஆல்ரெடி என்ன குடுப்பீங்களோ, அதோட 25 எக்ஸ்ட்ரா குடுக்கணும் அப்டின்னு சொல்றோம். கோடல் ப்ரிசன் அதான் சொல்லுது. IS 4/6 2000. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப இது கோட் புக்ல இருக்கு. நான் உங்களுக்கு எழுதும்போது இங்க நான் குடுக்கல. இத சேர்த்துக்கிறேங்க. ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்ப ஐ நம்மளுடைய IS 4/6 2000 படி சீ வாட்டர்ல இம்மர்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரெயின்போர்ஸ்மென்ட் ஸ்ட்ரக்சருக்கு நார்மல் கவர் திக்னெஸ் ஓட எவ்வளவு எக்ஸ்ட்ரா புரொவைட் பண்ணணும். அதான் இந்த அடிஷனல் கவர் திக்னெஸ்னு குடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா புரொவைட் பண்றதெல்லாம். 25 வந்து நீங்க குடுக்கணும். கிளியர்? அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே. அதுக்கடுத்து இந்த மினிமம் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் கன்டென்ட் நீடட் இன் 1 மீட்டர் கியூப் ஆஃப் RCC அதாவது ரெயின்போர்ஸ்மென்ட் கான்கிரீட் விச் இஸ் எக்ஸ்போஸ்டு டு சி வெதர் கண்டிஷன் இன் கேஜ்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். அப்ப இந்த மாதிரி மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்தாவே உங்களுக்கு 2 டேபிள்ஸ் ஞாபகத்துக்கு வரணும்.
ஒண்ணு பிளேட் சிமெண்ட் கான்கிரீட் கொடுத்திருக்கக்கூடிய மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். இதே சொன்ன 5 கேட்டகரிக்கு ஆர்சிசில குடுத்திருக்கணும். அதுல ஆர்சிசி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா படிக்க சொல்லியிருப்பேன். அப்படி ஆர்சில நம்ம பார்க்கும்போது, இந்த மைல்டு, மாடரேட்டு, சிவியரு, வெரி சிவியரு, எக்ஸ்ட்ரீம். மைல்டுக்கு வந்து மினிமம் சிமெண்ட் கவுண்டர் எவ்வளவு குடுத்திருப்பேன்னா, ஆர்சிசில சொல்றேன். 300 கேஜி/மீட்டர் கியூப் அப்படின்னு குடுத்திருப்பேன். அதுதான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்? 280ன்னு படிச்சுக்கிருங்க. 20, 20ஆ கூட்டிக்கிறங்கன்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? அப்ப அடுத்து 300, அடுத்து 320, அடுத்து 340, அடுத்து 360. அப்ப இது வந்து 280 ஞாபகம் வச்சுக்கிருங்க சார். எல்லாத்துலயும் 20, 20 கூட்டுற மாரி உங்களுக்கு ஞாபகம் வந்துரும் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா சார் எல்லாருக்கும்? கிளியர்? ஓகே. அப்ப நான் எழுதிட்டேன் எல்லாத்துக்குமே. மைல்டுக்கு 300 எழுதியிருக்கேன். மாடரேட்டுக்கு 300 எழுதியிருக்கேன். சிவியருக்கு 320, வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் குடுத்துட்டேன். அப்ப இங்க என்ன கண்டிஷன் குடுத்திருக்கான்? எக்ஸ்போஸ்டு டூ சி வெதர் கண்டிஷன் குடுத்துட்டான். அப்ப எக்ஸ்போஸ்டு டூ சி வெதர் கண்டிஷனாவே எதுக்குள்ள இருக்கணும்? இந்த சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் இந்த கண்டிஷன் தான். அது சி வாட்டர்ன்னா குடுத்துட்டோம்னா, வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் இந்த 2 கண்டிஷன் தான். இப்ப இந்த 2 கண்டிஷனுக்கு அப்ப 340 டூ 360க்குள்ள ஆன்ஸர் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஆன்ஸர் கரெக்ட். நான் ஆப்ஷன உற்று நோக்குறேன். பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இங்க 200 சம்மந்தமே இல்ல. பிசிசில மினிமமோட நம்ம எவ்வளவு குடுப்போம்? 220 கேஜி/மீட்டர் தான் குடுப்போம். அடுத்து இங்க 250 வருது. சம்மந்தமே இல்ல. 300 சம்மந்தமே இல்ல. அப்ப 340 டூ 360க்குள்ள இருக்கணும். வெரி சிவியர்னா 340, எக்ஸ்ட்ரீம்னா 360 அப்படி இருக்கணும். ஆனா அது பக்கத்துல இருக்கக்கூடியது 350 வெளிய வருது தான். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? அப்ப ஒருவேள இதுல கிரேடா கான்கிரீட் ஆர்சிசில என்ன குடுக்கணும் அப்படின்னா, அங்கேயே நான் குடுத்திருப்பேன். மைல்டு கண்டிஷனுக்கு எவ்வளவு குடுத்திருப்பேன்? M20, M25 அதுக்கடுத்து M30 சிவியர், வெரி சிவியருக்கு M35 அதுக்கு தான் குடுத்திருப்போம். லாஸ்ட்டா M40 எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு. அப்ப இதெல்லாம் எதுக்கு குடுக்குறேன்னா, ஆர்சிசில மினிமம் சிமெண்ட் கன்டென்ட் அதுக்கடுத்து உங்களுக்கு மினிமம் கிரேட் ஆஃப் த கான்கிரீட் குடுத்திருக்கேன். அதே வந்து மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ லிமிட் குடுத்திருப்பான். அதே மைல்டுக்கு எவ்வளவு குடுத்திருப்பேன் அப்படின்னா, டேபிள்ஸ் எடுத்து பாருங்க. 0.55 குடுத்திருப்பேன். 0.50, 0.45 அது அப்படியே ரிப்பீட் ஆகும் கீழ. 0.45 லாஸ்ட்டா 0.40 அப்படின்னு குடுத்திருப்பேன். எடுத்து டேபிள்ஸ்ன்னு பாருங்க. கரெக்ட்டா இருக்கு. இப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் 7வது கொஸ்டினுக்கு. கிளியர்? அடுத்து மூவ் பண்ணலாமா? எல்லாமே கோடல் ப்ரொவிஷன்ஸ் தான். கிளியர்? நம்ம டேபிள்ஸ் குடுத்திருப்போம் எடுத்து பாத்துக்கிறங்க. கான்கிரீட் டெக்னாலஜில லாஸ்ட்டா குடுத்திருப்பேன். அடுத்து 8வது கொஸ்டின். தி அல்டிமேட் டென்சில் ஸ்ட்ரெஸ் இன் மைல்டு ஸ்டீல். இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் குடுத்திருக்கேன். இப்படியும் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்கேன். என்ன குடுத்திருக்கேன்னா, அல்டிமேட் டென்சில் ஸ்ட்ரெஸ். அப்ப மைல்டு ஸ்டீல்னாவே 250 நியூட்டன்/mm² தான். அதுதான் நமக்கு வந்து அல்டிமேட் அப்படின்னு டக்குனு அவசரப்பட்டுறக் கூடாது. அவன் என்ன கேட்டிருக்கான்னா, அல்டிமேட் டென்சில் ஸ்ட்ரெஸ் இன் மைல்டு ஸ்டீல் பார் ஆஃப் கிரேட் 1 ஷுட் பி கிரேட்டர் தென் குடுத்திருக்கான். என்னதான் நம்ம யீல்டிங் ஆகுறது வந்து 250 நியூட்டன்/mm²ல மைல்டு ஸ்டீல் அடைஞ்சாலும், அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா போயி அல்டிமேட்டா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ போய் ரீச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் பிரேக்கிங் பாயிண்ட்க்கு போகும். அதுக்கான ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயகிராம் குடுக்கும்போதே உங்களுக்கு லட்சணம் தெரிஞ்சிரும். எப்படி? இப்படி தானே குடுத்திருப்போம். கீழ ஸ்ட்ரெயின் குடுத்திருப்போம். இங்க ஸ்ட்ரெஸ் குடுத்திருப்போம். நமக்கு யீல்டு ஸ்ட்ரெஸ் இந்த இடத்துல தான் அந்த 250 ரீச் பண்ணும் மைல்டு ஸ்டீல். ஏன்னா மைல்டு ஸ்டீலோட Fe250 யோட யீல்டு ஸ்ட்ரெஸ் FY = 250 நியூட்டன்/mm² தான். ஆனா, அதுக்கப்புறமும் வந்துபுட்டு, அப்படியே போயிட்டு, உங்களுக்கு ஹையஸ்ட் லிமிட்ன்னு சொல்லக்கூடிய இந்த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ரீச் பண்ணிட்டு, அப்புறம் தான் பிரேக்கிங் ஆகும்னு நான் சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடியது 250. அதை விட அதிகமா போய் தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும்? ஃபெயிலியர் ஆகும். எந்த அளவுக்கு அதிகமா போகும் ஒரு மைல்டு ஸ்டீல் அப்படின்னா, Fe250 தான் மைல்டு ஸ்டீல். இதோட யீல்டு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு 250 நியூட்டன்/m²ன்னு இப்ப தான் சொன்னேன். அதே சேம் டைம் அதோட அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு 415 நியூட்டன்/m². இருக்கும். அது அதோட கூடவே போக வாய்ப்பு இருக்கு. அப்ப மினிமம் 415 ரீச் பண்ணிரும். இதே வந்து ஒரு M20 கிரேட் கான்கிரீட் எடுத்தா, அதே பாயிண்ட்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும்? யீல்டிங்கும் நடக்கும். அதே பாயிண்ட்ல தான் உங்களுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸும் கிடைக்கும். ஏன்னா, M20 கிரேட்ங்கிறது ஒரு கான்கிரீட்ட பத்தி பேசுறோம். கான்கிரீட் ஒன் ஆஃப் த பிரிட்டில் மெட்டீரியல். அதனால தான் அந்த இனிஷியல் பாயிண்ட் M20 ரீச் பண்ண அடுத்த செகண்டே அது வந்து ஃபெயிலியர் ஆயிருது. அப்ப அதே பாயிண்ட்ல யீல்டிங்கும் நடக்கும். அதே பாயிண்ட்ல ஃபெயிலியர்ன்னு சொல்லக்கூடிய அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். இப்ப அதே வந்து நம்ம டக்டைல் மெட்டீரியல் எடுத்துக்கும்போது, யீல்டிங் நடந்தாலும் டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, அது உடனே உடைஞ்சிராம எக்ஸ்டெண்ட் ஆகி கொஞ்ச நேரம் நல்ல லோட எடுத்துட்டு அப்புறமா தான் போய் உடையும். அதனால தான் என்ன சொல்றோம்னா, ஒரு 250 நியூட்டன்/m² இருக்கக்கூடிய யீல்டு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீலு, அதோட அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் 415 வரை போகும்னு சொல்றோம். அப்ப இதெல்லாம் பிக்ஸ்டு வேல்யூ. மைல்டு ஸ்டீலோட அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு சார் இருக்கும்? அல்டிமேட்ங்கிறத ஹைலைட் பண்ணணும். எவ்வளவு சார் அப்படின்னா 415 நியூட்டன்/m². ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் புரியுதா? அடுத்து 9வது கொஸ்டின். மேக்னிட் ஆஃப் மினிமம் ரெயின்போர்ஸ்மென்ட் ரெக்கமெண்டட் ஃபார் ரெயின்போர்ஸ்மென்ட் கான்கிரீட் யூசிங் மைல்டு ஸ்டீல்னு ஸ்லாப் காலமா குடுத்திருக்கான். ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்சிசில இது குடுக்கக் கூடாது தான். ஆனா உங்களுக்கு டோட்டலாவே முடிச்சாச்சுல்ல. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா எல்லாம் இப்ப ரீசென்ட்டா தானே எழுதி அனுப்பியிருக்கீங்க எனக்கு. அப்ப மினிமம் ரெயின்போர்ஸ்மென்ட் கான்கிரீட் கேட்டிருக்கான்.
ஐஎஸ் 4/6 படி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்? ஸ்லாப் 2வது காலம். அவன் என்ன கொடுத்திருக்கான்? மைல்டு ஸ்டீல் கண்டிஷன் கொடுத்திருக்கான். ஸ்லாப்ல மைல்டு ஸ்டீல்ல பொறுத்தவரை 0.15% ஆஃப் ஏ கிராஸ் மினிமம். அதே வந்து FE250க்கு இப்ப சொல்லியாச்சு. அதே FE415க்கு பி பார்ப்பனுமா இருக்கு. என்ன வரும்? 0.12% ஆஃப் ஏ கிராஸ் ஏரியா. கிளியர்? எவ்வளவு பேருக்கு புரியுது? இதே மேக்ஸிமம் சொல்லும்போது ஸ்லாபுக்கு 4% ஆஃப் ஏ கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அவன் கேட்டிருக்கிறது வந்து மைல்டு ஸ்டீலுக்கு எது கேட்டிருக்கான்? FE250 தான் மைல்டு ஸ்டீல். அதை கேட்டிருக்கான். அப்ப இதை லாக் பண்ணுங்க. அப்ப 1 முடிவாயிருச்சு. ஸ்லாப் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால 0.15% ஃபர்ஸ்ட் முடிவாயிருச்சு. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் வந்து 0.25 வராது. இங்க ஃபர்ஸ்ட் 0.5 வராது. இங்க ஃபர்ஸ்ட் 0.15 கரெக்ட் தான். இங்க ஃபர்ஸ்ட் 0.15. அப்ப சிஓ டி ஏஓ டிஓ இதுல தான் ஆன்சர் இருக்கு. அடுத்து வாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? காலம் கேட்டிருக்கான். காலத்தை பொறுத்தவரை மைல்டு ஸ்டீல் அப்படின்னா பிரிக்க மாட்டோம். மினிமம் மேக்ஸிமம் அப்படி தான் போவோம். மேக்ஸிமத்தை பொறுத்தவரை லேப்பிங் பண்ண எப்படி இருக்கும்? வித்தவுட் லேப்பிங் எப்படி இருக்கும்? 6% கிராஸ் ஏரியா 4% கிராஸ் ஏரியா கொடுத்துருப்பேன். ஓகே. இப்ப இங்க விஷயம் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஏஎஸ்ங்கிறது ஒரு காலம்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.8% தான் கிராஸ் ஏரியான்னு இருக்கும். கிளியர்? இப்ப என்ன இருக்கு? அவன் மினிமம் தான் கேட்டிருக்கான். இப்ப மினிமம் ரெயின்போர்ஸ்மென்ட் ரெக்கமெண்டட் தான் கேட்டிருக்காங்க. இப்ப 0.8% தான் கிராஸ் ஏரியா. அப்ப 2வது உள்ளதுக்கு 0.8ன்னு இருக்கணும். ஆனா இங்க 0.6 இருக்கு. அப்ப ஏ கண்டிப்பா வராது. டி பாருங்க. 2வது 0.80% இருக்கு. அப்ப கரெக்ட். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேருக்கு புரியுது? கிளியர்? ஓகே. ஓகே சார். யாரோ வர்றாங்க. அப்படி இருங்க. அட்மின் கொடுத்து. ஓகே. அப்ப அடுத்து அடுத்து என்ன சார் அப்படின்னா நம்மளுடைய 10வது கொஸ்டின். 10வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கான்னா, இதுல எவ்வளவு கொஸ்டின் உட்கார்ந்திருக்குன்னு பாருங்க அவன். அவன் ஏதாச்சும் ஒரு கோடு புக் குடுத்தா இது எதுக்குன்னு கேட்கிறான். இல்ல அவனா குடுத்துட்டு இதுக்கு என்ன கோடு புக் வரும்னு கேட்கிறான். ஆனா ஒரு டேபிளர்ல 4 விஷயங்கள் படிக்க போறோம். ஐஎஸ் 875 எத பத்தி பேசும்? டிசைன் லோட பத்தி பேசும். அந்த டிசைன் லோட்ல பார்ட் 1ங்கிறது எத பத்தி பேசும்? ரிவிஷன் பண்ணுங்க அப்படியே. ஹெட் லோட பத்தி பேசும். பார்ட் 2ங்கிறது ஓகே. பார்ட் 3ங்கிறது பார்ட் 4ங்கிறது ஸ்னோ லோடு. பனினால வரக்கூடிய லோடு. பார்ட் 5ங்கிறது எல்லாமே எழுதி போட்டிருப்பேனே. ஓகே. அதாவது ஸ்பெஷல் புரோவிஷன்ஸ்னா என்னன்னா, மேல உள்ளதுல காம்பினேஷன் டெட் லோட், லைவ் லோட், டெட் லோட், விண்ட் லோட், டெட் லோட், எர்த்குவேக் லோட். அதே நான் உங்களுக்கு குறிப்பு குடுத்திருப்பாங்களே, கோட் புக்லயே குடுத்திருப்பாங்களே. லிமிட் ஸ்டேட் மெத்தட் பார்க்கும்போது லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ், லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீஸபிலிட்டில குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெட் லோட், லைவ் லோட் காம்பினேஷன்ல இருக்கும். அதுக்கு டெட் லோட், விண்ட் லோட் காம்பினேஷன்ல இருக்கும். லாஸ்ட்டா டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட் எர்த்குவேக் லோட்ல காம்பினேஷன் இருக்கும். இதுக்கு நீங்க வேலைக்கு பார்த்திருப்பீங்க. எதுல? லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்லயும், லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீஸபிலிட்டிலயும். கிளியர்? ஓகே. அப்ப இங்க வாங்க. அப்ப 875 பொறுத்தவரை எத பத்தி போவோம்? டிசைன் லோட பத்தி. அப்ப லோடு 1. அப்ப ஏக்கு இங்க ஆன்சர் இருக்குன்னா 2ல இருக்கு. அடுத்து ஐஎஸ் 1343 ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறங்க. இது எத பத்தி குறிக்கும்னா ப்ரீஸ்ட்ரஸ்ட் கான்கிரீட்ட பத்தி குறிக்கும். இது வந்து நான் ஏஐக்கு தனியாவே நடத்துவேன். 2 செஷன் 2 செஷன் போட்டு நடத்துவேன் லாஸ்ட்டா. அப்ப இது ப்ரீஸ்ட்ரஸ்ட் கான்கிரீட்ட பத்தி பேசும். ஜேடியூல கோட் புக்க படிக்கணும். ப்ரீஸ்ட்ரஸ்ட் கான்கிரீட் உங்களுக்கு இல்ல. ஆனா நீங்க ஆர்சிசில வந்து நியூ சிலபஸ் படி இது கோட் புக் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்ப 1343னா ப்ரீஸ்ட்ரஸ்ட் கான்கிரீட்ட குறிக்கும். அப்படி தெரிஞ்சிருக்கணும். அப்ப 2. அப்ப பிக்கு என்ன சார் அப்படின்னா 4 ஆன்சர் உட்கார்ந்திருக்கு. அடுத்து ஐஎஸ் 1893 நான் சொல்லியிருப்பேன். எது நடத்தும்போது சொல்லியிருப்பேன்? எர்த்குவேக் இன்ஜினியரிங் நடத்தும்போது சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஐஎஸ் 1893 படி நம்ம இந்தியன் கண்டிஷன்ல நம்ம வந்து மொத்தம் 5 ஜோன் பழசு இருந்துச்சு. இப்ப 4 ஜோன் தான் எடுத்துக்கிறோம். 1வது ஜோன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா சார் எல்லாருக்கும்? இப்ப கோட் புக் என்ன வரும்? ஐஎஸ் 1893ங்கிறது எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் டிசைன பத்தி பேசுறது. அப்ப சிஸ்மிக் ஃபோர்ஸ பத்தி பேசுறது. அப்ப என்ன வரும்? 1 வந்துரும். அப்ப சிக்கு 1ல ஆன்சர் இருக்கு. இது இப்ப ரீசென்ட்டா நடத்தினேன் ஆர்சிசில லாஸ்ட்டா முடிக்கும்போது. ஐஎஸ் 3370 சாரி 3370ங்கிறது எத குறிக்கும்? லிக்விட் ஸ்ட்ரக்சர பத்தி பேசணும்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? வாட்டர் டேங்க பத்தி தான் பேசினோமே. கிரேட பத்தி தான் பேசினோமே. என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாம்ல வரலாம்னு நோட்ன்னு குடுத்து வரிசையா ஒரு 10 டூ 12 கொஸ்டின்ஸ்டே குடுத்தனே. ஞாபகம் இருக்கா சார்? கிளியர்? அப்ப 3370ங்கிறது என்ன? லிக்விட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் ரீடெயின் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். உதாரணத்துக்கு உங்களுக்கு பொதுவா தெரியக்கூடிய வாட்டர் டேங்க் வந்து ஒன் ஆஃப் த வாட்டர் ரீடெயின் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான். அது லிக்விட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் தான் வரும். இதே மாரி டேம்னா ஒரு இடத்துல அணை கட்டி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்ப அந்த மாரி இடங்கள். இது எல்லாத்துலயும் பத்தி வரக்கூடிய ப்ரொவிஷன்ஸ பத்தி பேசுறது தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் 3370. அப்ப இதான் 4. அப்ப டிக்கு என்ன சார் ஆன்சர் அப்டின்னா 3ல உட்கார்ந்திருக்கு. இப்ப 2, 4, 1, 3 காம்பினேஷன்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்படியே பாருங்க. 2, 1, 4, 3 தானே? அப்ப ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? சார் புரியுதா? ஓகே. அடுத்து 11. தி மினிமம் கிரேட் ஆஃப் ரெயின்போர்ஸ்டு கான்கிரீட்.
மீன்ஸ் சி வாட்டர் as per IS 4/6 2000 4 மிஸ் பண்ணிட்டாங்க எழுதிக்கிறங்க. உங்களுக்கே தெரியும். இப்பதான் மேல பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு சி வாட்டர்ல இம்மர்ஸ்டா இருக்கு அப்படின்னா மினிமம் கிரேட் கான்கிரீட் நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். அவசரப்படக்கூடாது. எவ்வளவு கொடுக்கணும்? M30 குடுக்கணும். அவசரப்படக்கூடாது. சில நேரத்துல M25 ஆப்ஷன் இல்ல அப்டின்னா, M30 தான். சிவியர், வெரி சிவியர் கண்டிஷன்ல உங்களுக்கு ஒரு நார்மலா வந்து ஆ மென்ஷன் பண்ணாம குடுத்துருக்காங்க அப்டின்னா, நீங்க M30க்கு தான் போணும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து இந்த M40னா யூஸ் பண்ணுவோம். சொல்லுங்க. டியா? கரெக்ட்டா தானே சொன்னோம். அப்டி இருங்க பாப்போம் நான். 2413 ஓகே. நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம்? சாரி 2413 2143ன்னு போட்டுட்டோம். ஓகே. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சாரி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து அடுத்து M30 இஸ் த கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டேன். அடுத்து 12 பாருங்க. என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, IS 4/6 according to IS 4/6 2000 the exposure of concrete surface to coastal condition environment completely is classified as குடுத்துட்டான். coastal condition குடுத்துட்டான். இப்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தான். அப்ப உங்களுக்கு என்ன வரும்? அதாவது நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரியான கொஸ்டின் குடுத்துட்டாவே டக்குன்னு எக்ஸ்ட்ரீம் போயிறக்கூடாது. அப்ப எக்ஸ்போசர் வந்து கான்கிரீட் சர்ஃபேஸ் வந்து கோஸ்டல் கண்டிஷன்ல என்விரான்மென்ட் கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு குடுத்துட்டான் அப்படின்னா, வெரி சிவியருக்கு போங்க. பெஸ்ட் ஆன்சர். அவசரப்பட்டு எக்ஸ்ட்ரீம் போயிற வேணாம். இல்ல அந்த இடத்துல ஆ எனக்கு ஒரு சி வாட்டருக்குள்ள இம்மர்ஸ்டா இருக்கு. அந்த வார்த்தை. அந்த கடல் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு. அப்படிங்கிற மாரி குடுத்துட்டான் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் போங்க. ஆனா மேக்ஸிமம் வெரி சிவியர் இருக்க மாரி தான் உங்களுக்கு குடுப்பான். அப்ப இங்க என்ன குடுத்துருக்கான்? அக்கார்டிங் டூ ஐஎஸ் 4/6 2000 எக்ஸ்போசர் ஆஃப் கான்கிரீட் சர்ஃபேஸ். கான்கிரீட்டோட சர்ஃபேஸ். டூ கோஸ்டல் கண்டிஷன்ஸ். அப்ப கடற்கரை பக்கத்துல இருக்க மாரி வீடு. அப்ப எக்ஸ்ட்ரீம் குடுக்க முடியாது. கடல் தண்ணிக்குள்ள அந்த வீடு இருந்துச்சுன்னா, ஒரு செக்ஷன் வந்து பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் குடுக்கலாம். அப்ப அது பக்கத்துல தான் இருக்கு. அது உப்பு காட்டும், சல்பேட் அட்டாக்கோ நடக்கும். அந்த சாயில்ல இருக்கக்கூடிய உப்பு தன்மையோ, அத பாதிக்கிற மாரி இருக்கலாம். அப்ப அந்த மாரியான இடங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வெரி சிவியர் கண்டிஷன் எடுத்து அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் குடுத்து நம்ம டிசைன் பண்ணணும். கட்டடமே கட்டக்கூடாதுன்னு சொல்லல. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் குடுத்து கட்டணும்னு நான் சொல்றேன். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகேவா? இதே இடத்துல சி வாட்டர் இம்மர்ஸ்ட் இன் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு குடுத்துட்டான்னா என்ன வந்துரும்? எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்துரும். கிளியர்? ஓகே. ஓகே சார். தி அப்ளிகபிள் ஐஎஸ் கோட் ஃபார் ஆர்சிசி லிக்விட் ரீட்டைனிங் ஸ்ட்ரக்சர். இப்பதான் மேல பார்த்தோம். அவன் எக்ஸாம்ல வந்து பொறுத்துக்க மாரி குடுத்து கேட்க மாட்டான். இது மாரி ஏதாச்சும் ஒண்ணு தான் கேட்பான். நான் ரிவிஷன் பண்ணதுக்காக குடுத்தேன். இப்ப சொல்லுங்க. லிக்விட் ஸ்ட்ரக்சர்க்கு என்ன வரும்? லிக்விட் ரீட்டைனிங் ஸ்ட்ரக்சர். ஐஎஸ் கோட் என்ன? அவ்வளதான். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி எதுக்கு வரும்? 2007 ஸ்டீலுக்கு வருமா? ஓகே. எலிமினேட் மெத்தட் வரும். இந்த 1893 எதுக்கு வரும்? எர்த்குவேக் இன்ஜினியரிங்க்கு வருமா? இது நமக்கு ஆர்சிசிக்கு வரும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுது தானே சார்? அப்ப இதுக்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சார். அடுத்து டிப்ளெக்ஷன் கேன் பி கண்ட்ரோல்ட் பை த யூசிங் த அப்ரோச்ன்னு குடுத்துருக்கான். சார் அப்ரோப்ரியேட்ன்னு குடுத்துருக்கான். நான் உங்களுக்கே மேலே சொன்னேன். நம்ம வந்து டி ஸ்டிப்னஸ் கண்டுபிடிப்போம். அந்த டி ஸ்டிப்னஸ் எதுக்காண்டி கண்டுபிடிப்போம் அப்டின்னா, டிப்ளெக்ஷன கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு நான் சொல்லியிருப்பேன். அப்ப நம்ம என்ன செய்வோம்? என்ன ரேஷியோ எடுப்போம்? இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாடுலர் ரேஷியோ, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கண்டிப்பா அடிக்க மாட்டீங்க. இதுலனா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. குழப்பம் எதுல இருக்குன்னா, ஆஸ்பெக்ட் ரேஷியோ அடிப்போமா? ஸ்பான் பை டெப்த் ரேஷியோ அடிப்போமா? அப்படிங்கிறது தான் குழப்பம் இருக்கும். என்ன அடிக்கலாம்? என்ன அடிப்பீங்க நீங்க? ஸ்பான் பை டெப்த் ரேஷியோ ஒரு புக்ல குடுத்திருக்கான். ஒரு புக்ல ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு குடுத்திருக்கான். புக்ல நெறைய இடத்துல ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு குடுத்திருக்கான். அதனால இது எனக்கே தான் குழப்பமா இருக்கு. ஆனா கரெக்ட் தான். ஆஸ்பெக்ட் ரேஷியோனாவும் நமக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்பானுக்கும் டெப்த்துக்கும் உள்ள ரேஷியோ பேசுறது தான். வெளிப்படையா ஸ்பான் பை டெப்த் ரேஷியோன்னு குடுத்துட்டான். அதுவும் கரெக்ட் தான். அதனால இது வந்து நமக்கு ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாரி இருக்காம். அதனால வந்து பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஏதாச்சும் குடுத்து கொஸ்டின் ஆன்ஸர்க்கு என்ன செட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு இத பத்தி சொல்றேன். 14வது கொஸ்டின் யாராச்சும் நான் மறந்துட்டாலும் ஞாபகப்படுத்திருங்க. கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? ஒருவேளை ஏ அண்ட் சி குடுத்திருந்தான்னா, ஏ அண்ட் சி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர்ன்னு குடுத்திருப்பேன். கிளியர்? ஓகே. அப்ப இதுல ஏ அண்ட் சின்னு குடுக்குறேன். நான் ஒண்ணு வந்து பார்த்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஏதாச்சும் குடுத்துருந்தானா எடுப்போம். அப்படியும் குடுக்கலாட்டி அவன் பொதுவா எந்த புக்க ஃபாலோ பண்ணுவானோ, அதுல உள்ளத நான் குடுக்குறேன். ஓகே. அடுத்து 15. The ratio of the compressive strength of concrete is structured to the characteristic strength of the concrete is cube equal to குடுத்திருக்கான். இப்ப ரேஷியோ எவ்வளவு சார் வரும் உங்களுக்கு? ஒரு கியூப்க்கு எடுக்க போறீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு எடுப்பீங்க? நான் உங்களுக்கு குடுத்திருப்பேன்ல. கியூப்க்கு எப்படி எடுப்பீங்கன்னு கேட்கிறேன். சார் the ratio of compressed strength of the concrete is structured to the characteristic strength of the concrete in cube equal to குடுத்திருக்கான்.
அப்ப நார்மலா கம்ப்ரஷன் கியூபுக்கு எடுக்கிறோம். அந்த ப்ரொபோர்ஷனோட ரேஷியோ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படி எடுப்போம்னு கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு M20 கிரேட்னா எஃப்சிகே வேல்யூ வரும். 20 Nm²ன்னு வரும். அந்த எஃப்சிகே வேல்யூ ஸ்ட்ரெய்ட்டா எடுத்துருவோமா? ஃபர்ஸ்ட் 0.67 கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த 0.67 பார்சல் சேஃப்டி ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய 1.5 ஆல் டிவைட் பண்ணி, அதுக்கப்புறம் 0.36 அப்படின்னு கொண்டு வருவோமா? சொல்லுங்க. ஓகே. அப்ப என்ன செய்வோம்னா, அவங்க என்ன கேட்டிருக்கான்? ஜஸ்ட் த ரேஷியோ கம்ப்ரஸ்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட்னு கியூப்னு குடுத்துட்டான். அப்ப எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, அந்த எஃப்சிக்யூன்னு சொல்லக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தோட 0.67 டைம்ஸா இருக்கு. இல்ல 67% இருக்கு. அதான் அவன் வேல்யூவா வந்து 0.67 டைம்ஸ்னு குடுத்துருக்கான். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே இது 0.67 1.5 ஆல அடிக்கும்போது என்ன வரும்? 0.446 எஃப்சிக்யூன்னு வருமா? கரெக்ட்டா அடிச்சு சொல்லுங்க. கிளியர்? கரெக்ட் தானே? சார் உங்களுக்கு டேபிள்ஸ்லயே கிராஃபே போட்டிருப்பேனே. ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டுக்கு பொதுவா நீங்க எடுக்கக்கூடிய M20 கிரேட் எஃப்சிகேல இருக்கும். ஆனா நம்ம டிசைனுக்கு அத எடுத்துக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் அண்டர் லிமிட் பண்ணும்போது 0.67 எஃப்சிகேன்னு தான் எடுத்திருப்போம். அதே அத டிசைனுக்கு கொண்டு வரும்போது, இந்த இடத்துல டிசைன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல. டிசைனுக்கு கொண்டு வரும்போது நம்ம உள்ளுக்குள்ள பார்சிபிலிட்டி ஃபேக்டர கொண்டாருவோம். இந்த 0.67 எஃப்சிகேவ என்ன செய்வோம்? டிவைடட் பை 1.5 பார்சிபிலிட்டி ஃபேக்டர் போட்டு அடிப்போம். அப்ப 0.446 எஃப்சிகேன்னு கொண்டு வருவோம். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? அப்ப என்ன கேட்டிருக்கான்? நார்மல் கம்ப்ரஷன் தான் கேட்டிருக்கான். அப்ப 0.67 இன்டு எஃப்சிகே. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா இல்லையா? புரியலன்னா என்ன புரியலன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். இந்த கிராஃப் வரைஞ்சதுனா ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அதே ஸ்டீல வந்து சொல்லியிருப்பேன். ஸ்டீலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா எஃப்ஓஇ இருக்கும். ஜஸ்ட் அந்த பார்சல் சேஃப்டி ஃபேக்டர் 1.15 அடிச்சோம்னா 0.87 எஃப்ஓஇ வரும். அத எடுத்துக்கிறங்க. ஏன் வந்து கான்கிரீட்ல இந்த ஸ்டெப் கொண்டு வந்துட்டு மறுபடியும் பார்சல் சேஃப்டி ஃபேக்டருக்கு அடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா, கான்கிரீட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது, உங்க சிமெண்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு நமக்கு கரெக்ட்டா தெரியாது. ஸ்டோரேஜ் பண்ணி கூட அவங்க குடுத்துருக்கலாம். அப்ப அதனாலயும் ஸ்ட்ரென்த் லாஸ் ஏற்படலாம். இல்ல வேற ஏதாச்சும் ஒரு காரணம். ப்ரொபோர்ஷன் கரெக்ட்டா இல்ல. இல்ல ஏதோ ஒரு விகிதத்துல வந்து நமக்கு காம்பாக்ஷன் ஒழுங்கா பண்ணல. இல்ல வந்து எனி கண்டிஷன்ஸ்ல பிரச்சனை வந்து ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எத பொறுத்தவரை? கான்கிரீட்ட பொறுத்தவரை. அதனால தான் கான்கிரீட்டுக்கு ஸ்ட்ரெஸ்டிங் கர்வ் எடுக்கும் பொழுது, எஃப்சிகேவையே 0.67 எஃப்சிகேக்கு அண்டர் லிமிட் பண்ணிட்டு, அத வந்து ஃபீல்டுல கொண்டு போய் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, மறுபடியும் பார்சல் சேஃப்டி ஃபேக்டர போட்டு, டிசைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டு வந்து, அத தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா ஸ்டீல பொறுத்தவரை நம்ம இண்டஸ்ட்ரியல்ல தான் மேனுஃபேக்சர் பண்றோம். இப்ப அதுல ப்ராசஸிங்ல எந்த தவறும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஜஸ்ட் இன்னைக்கு எஃப்ஓய பார்சிபிலிட்டி ஃபேக்டர்லாம் வகுத்து டிசைன் ஈல்டு செசார்ன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். கிளியர்? சார் புரியுதா? நான் இப்ப என்ன சொல்றேனோ, இது எல்லாமே நான் ஆர்சிசி நடத்தும்போது சொன்னேன். ஓகே. அடுத்து. அடுத்து 16வது கொஸ்டின். பார்சல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அதான பார்சல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகே. பார்சல் சேஃப்டி ஃபேக்டர்ன்னு குடுத்துருக்குன்னா, அதான் பார்சல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு குடுத்துருக்காங்க. ஃபார் ஸ்டீலிங் இன் லிமிட் ஸ்டேட் டிசைன். லிமிட் ஸ்டேட்ன்னு வந்தாவே பார்சல் சேஃப்டி ஃபேக்டர்ங்கிற வார்த்தை தான் உச்சரிக்கணும். வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான் நீங்க என்ன செய்யணும்? அந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிங்கிற வார்த்தைய உச்சரிக்கணும். ஓகே. அப்ப ஸ்டீலுக்கு என்ன சார் வரும்? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். லிமிட் ஸ்டேட் டிசைன்ல என்ன வரும்? 1.1 டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கான்கிரீட் வந்துச்சுன்னா 1.5ங்கிறது வரும். கிளியர்? ஓகே. அடுத்து. அடுத்து பாருங்க. 17வது கொஸ்டின். இந்த பார்சியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் கான்கிரீட் அதான் அப்படியே குடுத்துட்டாங்களே. கான்கிரீட்டோட லிமிட் ஸ்டேட் டிசைன்ல பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர் எவ்வளவு இருக்கும்? இப்பதான் பார்த்தோம். 1.5ங்கிற அளவுக்கு இருக்கும். மேல ஆப்ஷன் குடுத்துட்டேனா? குடுத்தாச்சு. டி. இங்க சி. அடுத்து 18வது கொஸ்டின். The probability that the actual strength of the material is more than or equal to its characteristic strengthன்னு குடுத்திருக்கான். இப்பதான் சொன்னேன். ப்ராபபிலிட்டியா எடுக்கும் பொழுது நம்ம எத்தன பெர்சன்டேஜ் வந்து நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கணும். வேணா ஒரு 5% ஃபால் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எத்தன பெர்சன்டேஜ் இருக்கணும்? ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், லோடா இருக்கட்டும். 95% எடுக்கணும். 5% வேணா ஃபால் ஆயிக்கலாம்னு சொல்லலாம். அப்ப 95% அப்ப 95% ஆப்ஷன்ல இல்ல. ஆனா பிராக்ஷன்ல குடுத்திருக்காங்க. இப்ப என்ன செய்யலாம்? 95% வகுத்தல் 100 போட்டு பிராக்ஷன்ல கொண்டு வந்துரலாம். 0.959 அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் ஓகே. எல்லாருக்கும் புரியுது தானே சார்? கவனிக்கிறீங்களா? ஓகே. அடுத்து. அடுத்து பாருங்க. அடுத்து என்ன குடுத்திருக்காங்க? ஃபைனல் டிஃப்ளெக்ஷன் டியூ டு ஆல் லோட் இன்க்ளூடிங் த இம்பேக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கிரீப் அண்ட் ஸ்ட்ரிங்கேஜ் ஷுட் நாட் நார்மலி எக்ஸீட்ன்னு குடுத்துட்டான். அப்ப என்ன சார் வரும் இதுக்கு? ஸ்பான் பை 250 வருமா? ஃபைனல் டிஃப்ளெக்ஷன் தானே குடுத்திருக்கான். டெம்பரேச்சர் கிரீப் ஸ்ட்ரிங்கேஜ்னால வரக்கூடியதுன்னு குடுத்திருக்கான். இப்ப ஆப்ஷன்
பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே. அதே வந்து இன்னொன்னு குடுத்திருப்பேன். என்ன வந்திருக்கும் உங்களுக்கு? ஸ்பான் பை 350 ஆர் 20 எம்எம். இதுல எது வந்து லெஸ்ஸா இருக்கோ அத எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன கண்டிஷன் குடுத்திருப்பேன்? ஞாபகம் இருக்கா? சார் 2 கண்டிஷன் உங்களுக்கு எழுதி குடுத்தேன். லிமிட் ஸ்டேட்டா சர்வீசபிலிட்டின்னு போட்டு லாஸ்ட்டா கோடு புக் எழுதும்போது, நான் என்ன சொல்றேன்னாச்சும் புரியுதா எல்லாருக்கும்? கிளியர்? ஸ்பான் பை 350 ஆர் 20 எம்எம். விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு குடுத்து நான் எதுக்கு குடுத்தேன்? சொல்லுங்க. அதாவது நீங்க பினிஷிங் பண்ணதுக்கு அப்புறம், அதுல எந்த அளவுக்கு டிப்ளெக்ஷன் லிமிட் இருக்கலாம் அப்படிங்கிறத குடுத்திருப்பேன். எடுத்து பாருங்க. ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே. அடுத்து டிஸ்கஷன் வரப்போறோம் அப்படின்னாவே நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு தானே வரணும். ஓகே. 20வது கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஃபால்ஸ் அண்டர் த லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி ஆஸ் பர் ஐஎஸ் 4/6 ன்னு குடுத்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும். லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டில என்னென்ன வரும்? டியூரபிலிட்டி பத்தி பேசியிருப்போம். வைப்ரேஷன பத்தி பேசியிருப்போம். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ பத்தி பேசியிருப்போம். டிப்ளெக்ஷன பத்தி பேசியிருப்போம். அப்ப இங்க என்ன இருக்கு? ஜஸ்ட் ஃப்ளோரோட வைப்ரேஷன் பத்தி தான் இங்க ஆப்ஷன்ல இருக்கு. அதெல்லாம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அண்டர் லோட்ன்னு குடுத்திருக்கான். அதெல்லாம் சர்வீசபிலிட்டில எழுதியிருக்க மாட்டோம். லாஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஆஃப் செக்ஷன் குடுத்திருக்கான். அதையும் எழுதியிருக்க மாட்டோம். ஃபார்மேஷன் ஆஃப் மெக்கானிசம்னு குடுத்திருக்கான். அதையும் எழுதியிருக்க மாட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, லிமிட் ஸ்டேட்டா கொலாப்ஸ்ன்னு போட்டுட்டு, அதுல வந்து உங்களுக்கு அ கம்ப்ரஷன் காலம், அ டா அப்புறம் சியர் பீம், பெண்டிங் ஆர் பிளெக்ஸர் பீம் அப்படின்னு வரிசையா குடுத்திருப்பேன். டார்சன் அப்படின்னு குடுத்திருப்பேன். இதெல்லாம் லிமிட் ஸ்டேட்டா கொலாப்ஸ்ல வரும். அதே வந்து ரைட் ஹேண்ட் சைடுல லிமிட் ஸ்டேட்டா சர்வீசபிலிட்டி, டியூரபிலிட்டி, அ அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், வைப்ரேஷனு, டிப்ளெக்ஷனு இதெல்லாம் குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா சார்? கிளியர்? அப்ப அதுல என்ன கேட்டிருக்கான்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் ஃபால்ஸ் அண்டர் த லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. அது கீழ. லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கு கீழ என்ன வரும்? ஐஎஸ் 4/6 வரை அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப ஃப்ளோரோட வைப்ரேஷன் வைப்ரேஷன் வரும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மத்ததெல்லாம் உங்களுக்கு வந்து இதுல வரவே வராது. இல்ல ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வரும். இல்ல டிப்ளெக்ஷன் குடுத்திருக்கலாம். இல்ல டியூரபிலிட்டி குடுத்திருக்கலாம். இல்ல கிராக் பத்தி பேசியிருக்கலாம். அடுத்து 21 ஃபார் கேன்டிலிவர் பீம் அண்ட் ஸ்லாப். கேன்டிலிவர் தான் குடுத்துட்டான். தி பேசிக் வேல்யூ ஆஃப் ஸ்பான் டூ எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ இஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும். பின்னு சொல்லக்கூடிய பேசிக் வேல்யூ கேன்டிலிவர் பீமுக்கு என்ன வரும்? 7. சிம்பிள் ஸ்போர்ட்க்கு 20. கன்னியஸ்க்கு 26ன்னு வரும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப இதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 22வது கொஸ்டின் பாருங்க. As per IS 4/6 2000, which one of the following correct express the modulus of elasticity of concrete? 3D with relevant unit ன்னு குடுத்துட்டான். உங்களுக்கே தெரியும். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கேட்டிருக்கான். அண்டர்லைன் பண்ணுங்க. கான்கிரீட்டோட மாடுலஸ் எலாஸ்டிசிட்டி. அப்ப ஈஸி தான் கேட்டிருக்கான். என்ன வரும்? 5000 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்சிகே. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஃபார் சிம்பிளி செப்பரேட் டூ வே ஸ்லாப் ஆஃப் ஸ்மால் ஸ்பான்ஸ் வித் HOST பார்ட்ஸ்னு குடுத்துட்டான். கிரேட் வந்து Fe415 ஸ்பான் டு ஓவரால் டெப்த் ரேஷியோ லிமிட்டட்னு குடுத்துருக்கான். உங்களுக்கே குடுத்திருப்பேன். அதாவது உங்களுக்கு நார்மலா மைல்டு ஸ்டீலுக்கு 35, 40 அப்படின்னு இருக்கும். அதே வந்து உங்களுக்கு HOST பார் கிடைக்கணும்னா இதோட என்ன செய்யணும்? 0.8 பெருக்கிக்கிறேன் சார் அப்படின்னு குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கிளியர்? அப்படி பெருக்கும்போது நமக்கு என்ன வரும்? 8 5 40 0 மீதி 4 8 3 24 28 அப்ப 28.0 அப்ப 28 வரும். எதுக்கு? நம்மளுடைய சிம்பிளி செப்பரேட்டுக்கு. அதே கன்டினியூஸ்க்கு என்ன வரும்? 40 2 பெருக்குனா 32.0 வரும். அப்ப 32 வரும். அப்ப கன்டினியூஸ்க்கு. அப்ப இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகேவா? ஓகே. அடுத்து எல்லாம் எழுதியிருப்போம் நோட்ஸ்ல பாருங்க. The sustain curve of concrete up to elastic yield point will be in the shape ஆஃப்னு குடுத்திருக்காங்க. அப்ப உங்களுக்கே தெரியும். அந்த yield பாயிண்ட் வரையும் உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? அப் டு எலாஸ்டிக் லிமிட்னு வேற குடுத்துட்டான் சார். அப் டு எலாஸ்டிக் yield பாயிண்ட்னு குடுத்துட்டான். இப்ப எலாஸ்டிக் பாயிண்ட் வரையும் எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்கும். அதாவது புரொபோர்ஷனாலிட்டி பாயிண்ட் வரையும் நமக்கு பியூர் ஸ்ட்ரெய்ட் லைன் கரெக்ட். அதுக்கடுத்து எலாஸ்டிக் பாயிண்ட்ல வந்து லைட்டா ஸ்லைட்லி கர்வ்ல தான் மாறும். அப்ப டோட்டலா பத்தி பேசும்போது எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஸ்ட்ரெய்ட்லி தான். நியர்லி ஸ்ட்ரெய்ட் தான். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேருக்கு புரியுது? கிளியர் தானே? அடுத்து போலாமா? ஓகே. ஆப்ஷன் வச்சு நீங்க ரிமூவ் பண்ணலாமே சார். சிக்ஸாக் லைன்னா எப்படி வரும் நமக்கு? செமி சர்க்குலர் லைன் பேராபோலிக்னா எப்படி வரும்? அதான் அப் டு எலாஸ்டிக் லிமிட்னு வார்த்தை குடுத்துட்டான். எப்படி பேராபோலிக் தான் வரும் ஃபர்ஸ்ட். ஓகே. அடுத்து 25 பாருங்க. ஓகே. The sector analysis used in the ultimate strength design of RCC section குடுத்துட்டான். செக்ஷன் அனாலிசிஸ்ல
யூஸ் பண்ணி ஒரு ஆர்சிசிக்கு அல்டிமேட் டிசைன் ஸ்ட்ரென்த் எடுக்கிறோம் அப்படின்னா, என்ன தியரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலாஸ்டிக் அனாலிசிஸ், பிளாஸ்டிக் அனாலிசிஸ், அல்டிமேட் அனாலிசிஸ், எலாஸ்டோ பிளாஸ்டிக் அனாலிசிஸ். அப்ப என்ன சார் செய்வோம்? நம்ம ரியல் எடுக்கக்கூடிய எல்லா செக்ஷனுமே எப்படி இருக்கணும்? என்ன என்ன தியரி படி எடுக்கிறோம்? ஏன் யோசிக்கிறீங்க? எலாஸ்டிக் தியரி தானே எல்லாமே. எலாஸ்டிக் அனாலிசிஸ் தானே. சார் பிளாஸ்டிக்னா மெக்கானிசம் உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஐ மீன் என்னன்னா செக்ஷன்ல கிஞ்சி ப்ரொவைட் பண்ணி அது மூவ்மெண்ட்ட பத்தி பேசுறோம்னு அர்த்தம். அப்ப அதெல்லாம் பிளாஸ்டிக் தியரில வரும். உங்களுக்கு நான் இதுல நடத்துவேன். ஏஐக்கு தனியா நடத்துவேன்ல அனாலிசிஸ்ல 3 டாபிக் விட்டுருக்கோம்ல. சார் ஸ்டீல்ல ஒரு டாபிக் விட்டுருக்கோம்ல. அதுல வரும் நான் நடத்துவேன். இந்த இடத்துல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு ஆர்சிசி செக்ஷன்ல அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டிசைன பத்தி பேசுறோம். ஒரு செக்ஷன் அனாலிசிஸ வச்சு. அப்படின்னா, நீங்க எலாஸ்டிக் தியரிய தான் வச்சு சால்வ் பண்ணுவீங்க. மெக்கானிசம் கிரியேட் ஆனா, அந்த மெம்பர்ல ஒரு கிஞ்ச் குடுத்து மெக்கானிசம் கிரியேட் ஆனா தான் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் போவீங்க. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் உங்களுக்கே தெரியலையே சார். ஸ்டீல் பத்தி பேசும்போது, நம்ம பிளாஸ்டிக் அனாலிசிஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்கு. அது ஏஇக்கு வச்சு தான் வரும். நான் நடத்துறேன்னு சொன்னேன். ஆர்சிசிய பத்தி பேசுறாய்ங்க. அப்ப ஆர்சிசில எப்படி சார் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் வரும்? உங்களுக்கு அதிலேயே யோசிக்க வரலையா? பியூர் எலாஸ்டிக் அனாலிசிஸ் தானே. கிளியர்? சார் புரியுதா? ஸ்டீல்ல ஒத்தின்னு தான் சார் பிளாஸ்டிக் தியரிய பத்தி பேசுவோம். பிளாஸ்டிக் அனாலிசிஸ பத்தி பேசுவோம். கிளியர்? ஸ்டீல்ல தான் நம்ம என்ன செய்வோம்? ஒரு கனெக்ஷன் வந்து கிஞ்சி குடுத்து ரொட்டேட் ஆகுதான்னு பார்ப்போம். ஒரு கான்கிரீட்ல எங்கேயாச்சும் ஜாயிண்ட் குடுக்க முடியுமா சார்? கான்கிரீட்ல எங்கேயாச்சும் நீங்க ஜாயிண்ட் குடுக்க முடியுமா? போல்ட்ட வச்சோ, இல்ல வந்து உங்களுக்கு ரிவெட் அடிச்சோ, இல்ல வந்து வெல்ட் வச்சோ குடுக்க முடியுமா? அப்ப கிஞ்சே புரொவைட் ஆகாதே. அப்புறம் எப்படி பிளாஸ்டிக் அனாலிசிஸ பத்தி யோசிக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? ஒன்லி எலாஸ்டிக் அனாலிசிஸ் தான். கிளியர்? அல்டிமேட் ஸ்ட்ரென்த்ங்கிற ஒரு விஷயம் வார்த்தை இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க. அல்டிமேட் அனாலிசிஸ்ங்கிற வார்த்தைனா இல்ல. இப்படிலாம் நீங்க இதா யோசிக்க கூடாதுங்க. நம்ம படிச்சிருக்கோமா அந்த வார்த்தை ரிலேட்டட் ஆகுதா? கொஞ்சம் டவுட் வருது 2 ஆப்ஷனுக்குள்ள அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோமா அந்த வார்த்தைய எங்கேயாச்சும் எழுதியிருக்கோமான்னு யோசிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அல்டிமேட் ஸ்ட்ரென்த்த பத்தி கான்கிரீட்ல பத்தி பேசியிருப்போமே தவிர, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸ பத்தியோட பேசியிருப்போமே தவிர, பேக்லாஸ் பத்தி பேசும்போது, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸோட போய் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். எதுக்கு? பிரிட்டில் மெட்டீரியலுக்கு பேக்லாஸ் பத்தி பேசும்போது. அதே வந்து யீல்ட் ஸ்ட்ரெஸ் பேக்லாஸ் பத்தி பேசும்போது, சார் டக்டைல் மெட்டீரியல் பேசும்போது யீல்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட போய் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஆனா அல்டிமேட் அனாலிசிஸ்ங்கிறது எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டான் வார்த்தை. அப்ப கண்டிப்பா வராது. டவுட்டே இல்ல. அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் எல்லாருக்கும் புரியுது தானே? கவனிக்கிறீங்களா? ஓகே. 26 பாருங்க சார். கிராக்ஸ் வில் பி வித்தின் த அலோவபிள் லிமிட். கோட் ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்க குடுக்கலாம். அப்ப உங்களுக்கு ஒரு கான்கிரீட்ல ஏற்படக்கூடிய கிராக் வந்து நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப சிவியர் கண்டிஷன் எக்ஸ்போசர் கண்டிஷன்லயே சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் வருதுன்னா 0.1 எம்எம்க்கு மேல கிராக் இருக்கக்கூடாது சார்ன்னு சொல்லியிருப்பேன். நார்மல், மைல்டு, மாடரேட் கண்டிஷன்னா 0.2 ஆர் 0.3 இருந்துக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு எழுதி குடுத்திருப்பேன் நோட்ஸ். அவன் என்ன குடுத்திருக்கான்னா, கிராக் வில் பி வித்தின் த அலோவபிள் லிமிட் ஆஃப் கோர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ட்னா பொதுவா குடுத்துட்டான். எக்ஸ்போசர் கண்டிஷன் மைல்டையோ, ஒரு சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனோ அவன் மென்ஷன் பண்ணல. ஆப்ஷனுக்கு தகுந்த மாரி கொண்டு வரும். என்ன குடுத்திருக்கான் ஃபர்ஸ்ட்டு? மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் பார் ஆர் ஃபாலோவ்டுன்னு குடுத்திருக்கான். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் அப்ப ஓகே. அவன் என்ன மீனிங்ல குடுத்திருக்கான்னா, வித்தின் இந்த அலோவபிள் லிமிட்க்குள்ள உங்க கிராக் இருக்கணும்னா, கோடல் ஸ்பெசிஃபிகேஷன் படி எத வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் குடுத்திருக்கான். அப்படி பார்த்தோம்னா என்ன வரும் அப்படின்னா, எல்லாமே தான். ஏ கரெக்ட் தான். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் பார் ஆர் ஃபாலோவ்டு. எங்கெங்க எவ்வளவு மினிமம் ஸ்பேசிங் குடுக்கணும், மேக்ஸிமம் ஸ்பேசிங் குடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அதுக்கு வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஏரியா ஆஃப் த ஸ்டீல். ஒரு இடத்துல மினிமம் ஏரியா ஆஃப் த ஸ்டீல் குடுக்கணும்னா, மினிமம் குடுத்திருக்கணும் அதையாச்சும். இதுக்கு லிமிட்க்கு மேல போயிறக்கூடாது. ஏஎஸ்டி அப்படின்னா, அது லிமிட்க்கு மேல போயிறக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கிராக் அடிக்க வாய்ப்பு இல்ல. அதுக்கு வந்து கட்டல்மெண்ட் அண்ட் ஆங்கிலேஜ் ஆஃப் பார் ஆர் ஃபாலோவ்டு. எங்கெங்க வந்து கட்டல்மெண்ட் வளைச்சு குடுக்கணும், பெண்ட் அப் பண்ணி குடுக்கணும், எங்கெங்க ஆங்கரேஜ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்ட்டா வச்சுக்கிறணும். அப்ப இதுவும் கரெக்ட் தான். அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா, ஆல் த எபோவ் ஆர் ஃபாலோவ்டு. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா தான் நம்மளுடைய கிராக் வந்து ஒரு கோடல் ப்ரொவிஷனுக்கு தகுந்த மாரி ஒரு குறிப்பிட்ட லிமிட்க்குள்ள இருக்கும். அலோவபிள் லிமிட்க்குள்ள இருக்கும். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 27. அதே தான் கீழ குடுத்திருக்கான். தி அசஸ்டு சர்ஃபேஸ் வித் ஆஃப் கிராக் ஷுட் நாட் ஜெனரலி எக்ஸீட்ன்னு குடுத்திருக்கான். பொதுவா தான் குடுத்திருக்கான். எக்ஸ்போஷர் கண்டிஷன் அந்த கண்டிஷன் தான கூட சும்மா அசஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு குடுத்திருக்கான். அப்ப இதுக்கு என்ன சார் வரும்? உங்களுக்கு 0.1 இருக்கு, 0.2 இருக்கு. இது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப அவன் வந்து நார்மல் கண்டிஷன்னு குடுக்காம இப்படி குடுத்துட்டான் அப்படின்னா, நீங்க வந்து அத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் சிவியர் வெரி சிவியர் அது மாரியான விஷயங்கள தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். அவசரப்படக்கூடாது. அப்ப இங்க என்ன சார் வரும்? 0.1 எம்எம்க்கு மேல போயிறக்கூடாது. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எதுவுமே மென்ஷன் பண்ணலாட்டி. மென்ஷன் பண்ணானா பிரச்சனை இல்ல உங்களுக்கு. 28. The combined load factor applied in the ultimate strength design of RCC member is ன்னு குடுத்துட்டான். அப்ப கம்பைன்ட் லோட் ஃபேக்டர் அப்ளை பண்றோம். எதுல ஒரு ஆர்சிசி மெம்பர்ல பண்றோம்.
அப்ப அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டிசைன் பண்றதுக்கு என்ன செய்வோம் ஆப்ஷன் குடுக்குது. அப்ப அவனே குடுத்துட்டான். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டிசைன்னு குடுத்துட்டான். அப்ப மொத்தம் வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடு, அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அதான் அல்டிமேட் லோட் ஃபேக்டர் மெத்தட்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து லிமிட் ஸ்டேட் மெத்தட். அப்ப அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டிசைன்னு குடுத்துட்டான். அப்ப என்ன சார் வரும்? சொல்லுங்க. 1.5 வருமா? 1.8 வருமா? கம்பைன்ட் லோட் ஃபேக்டர். அப்படியே இருங்க. வெயிட். இல்ல வெயிட் சார். நான் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டானு. வெயிட். இது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இன் அல்டிமேட் லோட் மெத்தட் த லோட் யூஸ்ட் இன் த டிசைன் ஆர் எக்ஸ் ரெப்பர்ட் அப்படின்னு குடுத்துருக்கணும். இல்லாட்டி ஓகே. கரெக்ட் சார். என்ன குடுத்துருக்காங்கன்னா, நோட்ல வந்து இத சேர்த்துக்கிருங்க. நான் குடுக்கல உங்களுக்கு. அவங்க அந்த மாரி குடுக்கல. த கம்பைன்ட் லோட் ஃபேக்டர் அப்ளைட் இன் த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டிசைன் குடுத்துட்டான். ஒரு ஆர்சிசி மெம்பர்ல வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கும்போது, அவன் பர்ட்டிகுலரா அந்த வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அந்த கான்செப்ட்குள்ள வரல. அது மாரி கேட்டிருப்பானோன்னு நெனச்சேன். கொஸ்டின் வேற மாரி இருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஆர்சிசில அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டிசைன் வந்து கம்பைன்டா லோட் ஃபேக்டர் வரும்போது என்ன எடுத்துக்குருவீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு என்ன வரும் அப்படின்னா 1.8 தான் குடுத்துருக்காங்க. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க நோட்ஸ்ல. சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா சார் உங்களுக்கு? அல்டிமேட் லோட் மெத்தட்ல ஆர்சிசி மெம்பர்ல லோட் ஃபேக்டர் வேல்யூ எப்படி வரும் அப்படின்னு நான் பொதுவா சொல்லல. அப்ப காங்கிரீட்டோ, ஸ்டீலோ அதுக்குள்ள ஏதோ ஆப்ஷனுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கறலாம். ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான்னா, கம்பைன்ட் லோட் ஃபேக்டர் அப்ளைட் இன் த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டிசைன் ஆர்சிசின்னு குடுத்துட்டான். அப்ப கம்பைன்ட் லோட் ஃபேக்டர்னா உள்ளுக்குள்ள நீங்க கம்பைன்டா லோட் கண்டிஷன் வர்ற மாரி காம்பினேஷன்ல. அப்ப அந்த லோட் ஃபேக்டர் எடுக்கும்போது நீங்க எத வச்சு நீங்க இப்ப எஃப்சிக்கு வந்து டிவைட் பண்ணுவீங்க அது மாரி குடுத்துருக்கான். 1.8ன்னு போட்டுக்கிறங்க. சார் கிளியர்? சார் செக் பண்ணிட்டேன் சார். ஆன்சர் கரெக்ட் தான். புக்ல தான் இருக்கு. புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்து 29. அப்ப இதுக்கு என்ன வரும்னா, சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் குடுத்துட்டேன். சர்வீசபிலிட்டி குடுத்துருக்கான் 29. சர்வீசபிலிட்டினாவே எது வரும் உங்களுக்கு? வைப்ரேஷன், ட்ரிப்ளெக்ஷன், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், கிராக்க பத்தி கிராக்கோட இல்ல. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், ட்ரிப்ளெக்ஷன், டியூரபிலிட்டி, வைப்ரேஷன் பத்தி பேசுறது. அப்ப எது வரும் நமக்கு? ட்ரிப்ளெக்ஷன் வருமா? அப்ப சர்வீசபிலிட்டி, ட்ரிப்ளெக்ஷன் 1 ஏக்கு 2ல இருக்கு ஆன்சரு. சியர்கி சியர்கிங்கிறது எங்க குடுத்திருப்பேன்? ஞாபகம் இருக்கா? ஒரு வார்த்தை உச்சரிச்சிருப்பேனே. ரீடெய்னிங் வால் நடத்துன ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல லாஸ்ட்டா. அதுல சியர்கி வந்து கீழ குடுத்திருப்பான்னு சொல்லிருப்பேனே ஞாபகம் இருக்கா? இது ஸ்டீம் சொல்லிட்டு, டோ ஸ்லாப், ஹீல் ஸ்லாப்லாம் சொல்லிட்டு, கீழ இங்க சியர்கி குடுத்திருப்பான்னு சொல்லிருப்பேன். ஞாபகம் இருக்கா சார் எல்லாருக்கும்? கிளியர்? அந்த சியர்கி எதுக்காண்டி குடுத்திருப்பான்? நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆயிறக்கூடாது? ஸ்லைட் ஆயிறக்கூடாது. ரீடெய்னிங் வால் ஸ்லைட் ஆயிறக்கூடாது. அதுக்காண்டி இந்த சியர்கி வந்து குடுத்திருப்போம்ன்னு சொல்லிருப்பேன். சார் உங்களுக்கு நடத்தியிருக்கேன், எழுதியிருக்கேன், சொல்லியிருக்கேன். பாருங்க எடுத்து. படம் கூட வரைஞ்சு காமிச்சிருக்கேன். அப்ப சியர்கி என்ன செய்யும் அப்டின்னா, ஸ்லைடிங் அவாய்ட் பண்ணும். அப்ப 2. அப்ப பிக்கு என்ன சார் அப்டின்னா 2. சார் பிக்கு 1. அடுத்து ஸ்ட்ரிங்கேஜ். ஸ்ட்ரிங்கேஜ்னாவே என்ன வரும் உங்களுக்கு? ஸ்ட்ரிங்கேஜ்னாவே எத பத்தி பேசுவோம் நம்ம? ஸ்ட்ரிங்கேஜ்னாவே கிராக்க பத்தி பேசுவோம். இருந்தாலும் இந்த கிராக்க பத்தி பேசுறோம். வச்சுக்கிறங்க. முடிவு பண்ண வேணாம். அடுத்ததையும் பார்ப்போம். கான்கிரீட்டோட ஸ்பாலிங்ன்னு குடுத்துருக்காங்க. கான்கிரீட்ல ஸ்பாலிங்ன்னா என்ன அர்த்தம்? ம். கான்கிரீட்ல ஏற்படக்கூடிய விரிசல். அதானே? ஸ்ட்ரிங்கேஜ்னா நம்ம வந்து ஹார்ட் ஆகும்போது சுருங்குறது. கான்கிரீட்டோட ஸ்பாலிங்ன்னா அதுல ஏற்படக்கூடிய விரிசல பத்தி பேசுறது. இப்ப சொல்லுங்க ஆன்சர். ம். இப்ப சிக்கு 2, 1 குடுத்துட்டீங்க. அதுக்கடுத்து கான்கிரீட் ஸ்பாலிங்ன்னு சொல்லிட்டீங்க. கான்கிரீட் ஸ்பாலிங் எதனால நடக்கலாம்? கரோசன்லயும் நடக்கலாமா? சார் கிளியர்? புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. அப்படி யோசிச்சோம்னா, ஸ்ட்ரிங்கேஜ்க்கு கரோசன் குடுக்க முடியுமா? எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயும் யோசிக்கணும்ல. சொல்லுங்க. இப்ப நான் உன்ட்ட கேட்கிறது 2, 1 முடிவாயிருச்சு. 2, 1 3, 4 ஆன்சர் குடுக்கலாமா? 2, 1 4, 3 குடுக்கலாமா? ஆப்ஷன் பி குடுக்கலாமா? ஆப்ஷன் டி குடுக்கலாமா? கொஞ்சம் யோசிங்க. புரியல. என்ன சொல்றீங்க? டியா? பியா? பாம்பே ஆர் டெல்லி? டி. அப்ப ஸ்ட்ரிங்கேஜ்க்கு என்ன குடுக்கலாம்? கரோசன் குடுக்கலாமா? கான்கிரீட் ஸ்பால் ஆகுறதுக்கு விரிசலுக்கு கிராக்கிங் குடுக்கலாம்.
அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் கான்கிரீட்ல விரிசல் ஏற்படுதுன்னா, கரோசனால விரிசல் ஏற்படலாம் தானே சார் அப்டின்னா, கரோசன் வந்து என்ன செய்யும் அப்டின்னா, உங்க கான்கிரீட்ட கொலாப்ஸ் பண்ணிவிடும். அது வந்து ஒரு பெரிய அளவுல இத எடுத்துக்க முடியாது. சரி ஓகே. நீங்க அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க யோசிச்சீங்க அப்டின்னா, ஸ்ரிங்கேஜ்க்கு நம்ம கரோசன் குடுக்க முடியாது. ஸ்ரிங்கேஜ்ங்கிறது ஜஸ்ட் வந்து கான்கிரீட் ஹார்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய கரெக்ட் தான் குடுக்கலாம். கரோசன் குடுக்கலாம் தான். வெயிட். அப்படி பார்த்தா டி வராது சார். ஸ்ரிங்கேஜ்க்கு கிராக்கிங் தான் கரெக்ட்டா குடுக்க முடியும். கரோசனோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ரிங்கேஜ்க்கு கிராக்கிங் முன்னுரிமை தானே குடுக்கணும். கரெக்ட். சார் மாத்திக்கிறங்க. டி வராது. பி தான் வரும். அப்ப ஸ்ரிங்கேஜ்னா எத பத்தி பேசணும்னா, கரோசனுக்கு வராது. ஃபர்ஸ்ட் கிராக்கிங் தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்கணும். அப்ப இது 3. அப்ப சிக்கு 3. உங்களுக்கு இது கான்கிரீட்டோட ஸ்பேலிங்க்கு கரோசன் குடுக்கலாம். அப்ப டிக்கு 4. அப்ப 2, 1, 3, 4. இதெல்லாம் ஆன்ஸர்க்கு என்ன குடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கிறேன். இதான் கரெக்ட். இருந்தாலும் செக் பண்ணிக்கிறேன். வெயிட். ஆப்ஷன் பி தான் குடுத்துருக்காங்க. கரெக்ட். அப்ப 2, 1, 3, 4. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2, 1 முடிவு பண்ணாலுமே உங்களுக்கு 2 குழப்பத்துக்கு ஆன்ஸர் வந்து டிலயே அதான் குடுத்துருக்கான். 2, 1 தான் வருது. அப்ப அது 2 வச்சு முடிவு பண்ண முடியாது. இது 2ல ஏதாச்சும் ஒண்ண முடிவு பண்ணி தான் ஆகணும். ஸ்ட்ரிங்கேஜ்ங்கிறதுக்கு கரப்ஷன் நம்ம வந்து பிரிப்பேர் பண்ண முடியாது. அதனால என்ன செய்றேன்னா, இத கேன்சல் பண்றேன். எதுக்கு? ஸ்ட்ரிங்கேஜ்க்கு. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ கிராக்கிங் குடுக்குறேன். கான்கிரீட் ஸ்பேலிங்களோட சொல்லலாம். கரோசனாலயும் லைட்டா வெடிப்பு ஏற்படும்னோட நம்ம சொல்லலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல லைட்டா பேசலாம். பியூரா கிராக்கிங் பத்தியும் பேசலாம். ஆனா ஸ்ட்ரிங்கேஜ்க்கு ஒத்து வராதுல்ல கரோசன்ங்கிறது. முழுக்க முழுக்க. ஸ்ட்ரிங்கேஜ்ங்கிறது கான்கிரீட் ஹார்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய விரிசல பத்தி பேசுறது தானே. அதுவும் வந்து அந்த கிராக் அடிக்கிறத பத்தி பேசுறது தானே. அப்படிங்கும்போது 3 தான் குடுக்கணும். மாத்திக்கிறங்க. டி போட்டு தான் மாத்திக்கிறங்க. பி தான் பெர்ஃபெக்ட் ஆன்ஸர். கிளியர்? சார் அடுத்து மூவ் பண்ணலாமா? 29. சார் புரியுதா சார் இது? மூவ் பண்ணலாமா? ஓகே 30. எ லோட் பியரிங் வால் இஸ் டிசைன் டூ கேரின்னு குடுத்துருக்கான். சில இடத்துல வாலே லோட் எடுக்கிற மாரி குடுத்திருப்போம். இப்ப நார்மலா நான் உங்களுக்கு குடுத்திருப்பேன். லோட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி குடுத்தேன்? ஃபுட்டிங்ஸ் நடத்தும்போது குடுத்திருப்பேன் ஆர்சிஸ்ல. மேல இருக்கக்கூடிய ஸ்லாப் பீம் குடுக்குது. பீம் காலம் குடுக்குது. காலம் வந்து பேஸ்மென்ட் கொண்டு போயிட்டு ஃபுட்டிங்ஸ் மூலமா சாயில் கொண்டு போகுது. சாயில் எஸ்பிசியோட வேல்யூக்கு தகுந்த மாரி நம்ம அந்த இடத்துல ஃபவுண்டேஷன் குடுத்து டிசைன் பண்ணி வீடு கட்டப் போறோம். இல்ல இனி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ண போறோம். ஓகே. இதுதான் ஸ்ட்ரக்சர். சில இடத்துல பீம் காலத் ஸ்ட்ரெயிட்டா லோட் எடுக்குது. சில இடத்துல நம்ம குடுத்திருக்கக்கூடிய வாலு லோட் எடுக்கிற மாரி குடுத்திருப்பாங்க. அதான் லோட் பியரிங் வால்ன்னு சொல்லுவாங்க. லோட் எடுக்கிறதுனால. அப்ப அந்த மாரி இடத்துல என்ன லோடு வரும்னா, இம்போஸ்ட் லோடு வரும். லைவ் லோட் ஆர் இம்போஸ்ட் லோடு வரும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். நோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து 31. The decision of a material in the limit state method is given by ன்னு குடுத்துட்டான். இப்ப டிசிஷன்க்கு லிமிட் ஸ்டேட்ல என்ன செய்யணும்? லிமிட் ஸ்டேட் சொல்லிட்டா பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். கீழயே குடுத்துட்டான். எப்ங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு குடுத்துட்டான். மெட்டீரியலோட பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர், காமா எம்ன்னு குடுத்துட்டான். இப்ப நார்மலா எப்படி குடுத்திருப்பேன் ஃபார்முலா? எஃப்சிகே வகுத்தல் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் குடுத்திருப்பேன். டிசிஷன்க்கு பேசும்போது. அதே லோடுக்கு பத்தி பேசும்போது W இன்டு காமா எம் அப்படின்னு குடுத்திருப்பேன். கிளியர்? லோடு பேசும்போது லோடோட டிசைன் லோடு பேசும்போது லோடோட பெருக்குற மாரி குடுத்துட்டு, டிசைன் ஸ்ட்ரென்த் பேசும்போது எஃப்சிகேவ காமா எம் மேல வகுக்கிற மாரி குடுத்திருப்பேன். எல்லாருக்கும் புரியுதா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு? கிளியர்? அப்ப என்ன வரும்? அவன் தான் கேரக்டர் ஸ்ட்ரென்த் எஃப்சிகேன்னு அவன் குடுக்கல. எப்ன்னே சொல்லிட்டான். அப்ப எஃப்சிகே வேண்டிய இடத்துல எப் இருக்க போகுது. அப்ப எஃப்யோட போய் காமா எம்ன்னு இருக்க போகுது. எங்க இருக்கு ஆன்ஸர்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். அப்ப டிசைன் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டூ என்ன வரும் உங்களுக்கு? எஃப்யோட போய் காமா எம் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் அப்படின்னு வரும். கிளியர்? சோ அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே. அடுத்து இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் தி பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஆஃப் கான்கிரீட் வந்து கேட்டிருக்கான் சார். மேலேயே பார்த்தோம் ரிப்பீட் ஆயிருக்கு. லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் என்ன வரும் கான்கிரீட்க்கு? 1.5 வரும். ஸ்டீலுக்கு 1.15ங்கிறது வரும். அதே வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல கான்கிரீட்க்கு என்ன வரும்? 3ங்கிறது வரும். ஞாபகம் வச்சுக்கிருங்க. ஸ்டீலுக்கு என்ன வரும் வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல? 1.78ல ஆரம்பிச்சு 2 வரையும் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். மேக்ஸிமம் 1.78 பக்கத்துல தான் ஆப்ஷன் இருக்கு. அதே பிக் பண்ற மாரி இருக்கும். அடுத்து 33வது கொஸ்டின். இந்த காம்பினேஷன் லோட் ஆஃப் ஆர் சர்வீசபிலிட்டி கண்டிஷன் ஷுட் பீன்னு குடுத்திருக்கான். அப்ப உங்களுக்கே தெரியும். நான் குடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் டெட் லோட், லைவ் லோட் வர்ற மாரி. அதுக்கு டெட் லோட், விண்ட் லோட் வர்ற மாரி. அதுக்கு டெட் லோட் பிளஸ் 0.8 இன்டு லைவ் லோட் 0.8 விண்ட் லோட் எடுத்துக்கலாம்னு குடுத்திருப்பேன். ஆனா நான் எழுதும்போது என்ன சொல்லிருப்பேன்னா, முன்னாடி 1.0 இன்டு 1.0 அப்படின்னு பெருக்கியிருப்போம். 1.0 இன்டு 1.0ன்னு பெருக்கியிருப்போம். 1 தானே பெருக்குறோம். 1 பெருக்குனாலும் டெட் லோட் இன்டு 1 பெருக்குனா டெட் லோட் தானே வரப்போகுதுனால அவங்க 1 விட்டுட்டாங்க. அவங்க விட்டுட்டாலும் 1 பெருக்கல் இருக்க மாரி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இதுவும் கரெக்ட் தான் சர்வீசபிலிட்டிக்கு. இதுவும் கரெக்ட் தான். அதுக்கடுத்து இது சர்வீசபிலிட்டி கரெக்ட் தான். அப்ப எல்லாமே கரெக்ட் தான். ஆனா எல்லாம் கரெக்ட்டா இருந்தாலும் இதுல எது எடுக்கணும்? இருக்கிறதுல லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்து அதுதான் டிசைன் பண்ணணும்.
அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து அடுத்து பாருங்க. 34வது கொஸ்டின். The maximum strain in the tension reinforcement in the section decided as per limit state method at failures at all be lesson கொடுத்திருக்கான். அப்ப மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் டென்ஷன் reinforcement சைடு கேட்டிருக்கான். இதே காங்கிரீட் சைடுல உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் கேட்டா என்ன எழுதிருப்பீங்க? நான் சொல்லணும். என்ன வரும்? அவுட்டர் மோஸ்ட் பைப்பர்ல காங்கிரீட்ல கேட்டிருந்தானா 0.0035 வரும். ஆனா அவன் டென்ஷன்ல தான் கேட்டிருக்கான். அப்ப டென்ஷன் சைடுல எவ்வளவு இருக்கும் ஸ்ட்ரெயினோட லிமிட்? நடத்திருப்பேன் உங்களுக்கு. அதாவது 1.15 அடிச்சு வகுத்து 0.87 FOI வகுத்தல் ES பிளஸ் 0.002 கொடுத்திருப்பேன். சில இடத்துல அந்த 1.15 டிவைட் பண்ணாம அப்படியே FOI மேல வச்சுக்கிட்டு கீழே பார்சிபிலிட்டி ஃபேக்டர் 1.15 வச்சுட்டு இன்டு ES பிளஸ் 0.002 கொடுத்திருப்பேன். இது ஞாபகம் இருக்கா? எழுதி போட்டது ஆர்சில. அப்ப இங்க என்ன வரும் உங்களுக்கு? டென்சில் ஜோன்ல. அதாவது டென்சில் ஜோன்ல இங்க கொடுத்திருப்பேனா சார்? ஞாபகம் இருக்கா இல்லையா சார்? கிளியர்? மேல வந்து கொடுக்கும்போது கம்ப்ரஸர்ல 0.0035 கொடுத்திருப்பேன். அவுட்டர் மோஸ்ட் பைப்பர்ல. அப்ப இங்க என்ன சார் வரும்? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. அடுத்து அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்க. இந்த இன்கிரீஸ் இன் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் ஆஃப்டர் 6 மந்த் இஸ் ஜெனரலி கொடுத்திருக்கான். லாஸ்டா வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது என்ன செஞ்சிருப்போம்னா, ஒரு வருஷத்துக்கு பேசியிருப்போம். எவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்து இன்கிரீஸ் ஆகணும். நான் என்ன கொடுத்திருப்பேன்? 20 to 25% வந்து ஸ்ட்ரென்த் இன்கிரீஸ் ஆகணும் கொடுத்திருப்பேன். இங்க லாஸ்டா பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல டிஸ்கஷன் பண்ணும்போது இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு வருஷத்தை தூக்கிட்டு 6 மாசத்துல எவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கப்புறம் இன்கிரீஸ் ஆகும்னு கேட்டிருக்கான். 10% இன்கிரீஸ் ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப இதெல்லாம் புறக்கி எழுதி வச்சுக்கிறேன் பக்கத்துல. ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டேன். 20 to 25%ன்னு. இப்ப 6 மாசத்துக்கு கொடுத்துட்டேன். 10%ன்னு. கிளியர்? சார் ஓகே தானே? ஓகே. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து அடுத்து பாருங்க. மாடுலர் ரேஷியோ இன் ரெயின்போர்ஸ்மென்ட் கான்கிரீட் டிபெண்ட் அஸ். அப்ப மாடுலர் ரேஷியோ என்ன சார் வரும்? ME ஈக்குவல் டு ES வகுத்தல் EC இப்படி ஃபார்முலா வச்சிருப்பீங்க. அதே ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல ME ஈக்குவல் டு 280 டிவைடட் பை 3 இன்டு சிக்மா சிபிசி. அந்த சிக்மா சிபிசிங்கிறது என்ன அப்படின்னா எஃப்சிகேவ பார்சியல் சேஃப்டி ஃபேக்டரால அடிக்கணும். ஐ மீன் ஃபேக்டர் சேஃப்டியால அடிக்கணும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ல. அப்ப எஃப்சிகே வகுத்தல் 3 போடணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கீழ ஆப்ஷன பார்க்கும்போது இந்த ஃபார்முலா தான் கேட்டிருக்கான். அப்ப மேல ஸ்டீலோட எலாஸ்டிசிட்டி போடணும். கீழ கான்கிரீட்டோட எலாஸ்டிசிட்டிய போடணும். அப்ப மேல மாலஸ் எலாஸ்டிசிட்டி இன் ஸ்டீல் போடணும். கீழ மாலஸ் எலாஸ்டிசிட்டி கான்கிரீட் போடணும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்டீலோட மாலஸ் எலாஸ்டிசிட்டி என்ன சார் அப்படின்னா 2 இன்டு 10⁵ நியூட்டன் பை mm ஸ்கொயர்னு எழுதுவீங்க. அதே இதுக்கு என்ன சார் அப்படின்னா 5000 ரூட் எஃப்சிகேன்னு எழுதுவீங்க. கிளியர்? புரியுதலா இருக்கா? சார் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஓகே. இப்ப அடுத்து இந்த என்ட்ரெயின்டு ஏரியின் கான்கிரீட். இதுவும் சிமெண்ட் கான்கிரீட்ல டிஸ்கஷன் பண்ணதுதான். கான்கிரீட்ல ஏர் என்ட்ரெயின்ட் ஆகுதுன்னா ஒர்க்கபிலிட்டி என்ன செய்யும்? ஒர்க்கபிலிட்டி இன்கிரீஸ் பண்ணும். அதே சேம் டைம் ஸ்ட்ரென்த்த டிக்ரீஸ் பண்ணும். ஃபீடிங்கை ரெடியூஸ் பண்ணும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப என்ன வரும்? அப்ப இந்த என்ட்ரெயின்டு ஏரியின் கான்கிரீட் இன்கிரீசிங் த ஒர்க்கபிலிட்டி. அப்ப ஒர்க்கபிலிட்டி என்ன சார் செய்ய போகுது அப்படின்னா இன்கிரீஸ் பண்ணுது. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? இப்ப ஸ்ட்ரென்த் என்ன சார் செய்யும்னா டிக்ரீஸ் பண்ணும். ஆனா இங்க என்ன குடுத்திருக்காங்க? இன்கிரீஸ் த ஸ்ட்ரென்த் குடுத்திருக்காங்க. ஒருவேளை டிக்ரீஸ்ன்னு குடுத்தா ஏங்கிறட்ட சிங்கிறட்ட குடுத்திருக்கலாம். சார் அடுத்து மூவ் பண்ணலாமா? கிளியர்? அடுத்து 38 இந்த ட்ரையிங் ஆஃப் கான்கிரீட் ஆஃப்டர் காஸ்டிங் ரிசல்ட் ன்னு குடுத்துட்டாங்க. இப்ப ஒரு கான்கிரீட் வந்து ட்ரை ஆகுதுன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்கிறான். உங்களுக்கே தெரியும். கான்கிரீட் காய் ஈர ஐ மீன் ஈரமா இருக்கக்கூடிய கான்கிரீட் வந்து இறுகுது. ஹார்ட் ஆகுது. அப்புறம் உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்? டக்குன்னு அடிக்கலாம். மேல இப்ப தானே பார்த்திருந்தோம். ஒரு டேபிள் சென்டர் ஒரு குழப்பத்துல பார்த்திருந்தோம்ல. ஸ்ட்ரிங்கேஜ் நடக்கும். கான்கிரீட் சுருங்க சுருங்க உள்ளுக்குள்ள வந்து என்ன செய்யும்? ஸ்ட்ரிங்கேஜ் நடக்கும். ஸ்ட்ரிங்கேஜ்னாவே சுருக்கம் தானே. கான்கிரீட்ல ஏற்படக்கூடிய அந்த சுருக்கம் தானே. அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அடுத்து அடுத்து 39வது கொஸ்டின். During transportation of concrete, the separation of coarse aggregate from mortar is called ன்னு குடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். அக்ரிகேட் செப்பரேட்டா பிரியுது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? செக்ரிகேஷன் சொல்லுவீங்களா? ப்ளீடிங் சொல்லுவீங்களா? செக்ரிகேஷன். அதே சிமெண்ட் பால் தனியா பிரிஞ்சு போகுதுன்னா ப்ளீடிங் சொல்லுவோம். அப்ப அக்ரிகேட் தனியா பிரிஞ்சு போகுதுன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஹனிகோம்பிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். போரஸா இருக்கும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீடிங்கிறது மோஸ்ட் அன்டிசரபிள் ப்ராப்பர்ட்டி. அது இருக்கவே கூடாது நம்ம கான்கிரீட்ல. வச்சுக்கிறேங்க. அடுத்து இந்த கேஸ் ஆஃப் Fe 415 அண்ட் Fe 500 ஸ்டீல் the yield stress is taken as dash percent of proof stress குடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். அவன் Fe 415 குடுக்கட்டும், 500 குடுக்கட்டும்.
அ ஏன்னா FE 250க்கு ப்ராப்பரா யீல்டு ஸ்ட்ரெஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும். அப்பர் யீல்டு ஸ்ட்ரெஸ், லோவர் யீல்டு ஸ்ட்ரெஸ். ஆனா FE 415க்கு FE 500க்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் எடுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்ப அது எவ்வளவு பெர்சென்டேஜ் எடுப்பீங்க? உங்கள அனுப்பியிருப்பேனே இஎம் நடத்தியிருப்பேனே எஸ்ஓஎம்ல. எவ்வளவு பெர்சென்டேஜ் எடுக்கணும்? 0.2% வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கு நேரா எடுத்து நீங்க ஆப்ஷன் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். கிளியர்? ஞாபகம் இருக்கா? இல்ல படம் வரைஞ்சு காமிக்கவா? நார்மலா வந்து ஸ்ட்ரெஸ் கர்வ் வந்து ஒரு FE 415 எடுத்தா இப்படி ஒரு வரும் சார். FE 500 எடுத்தா இப்படி வரும் சார். அப்ப இது யீல்டு ஸ்ட்ரெஸ் கரெக்ட்டா பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அந்த 0.2% எடுத்தீங்க இதுலேருந்து நீங்க ஆப்ஷன் அடிச்சீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் உங்களுக்கு ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். சார் இப்ப ஸ்ட்ரெயின் அதுக்கு நேரா எடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்ப இந்த 0.2% ஆப்ஷன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? இஎம்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல. கிளியர்? அப்ப என்ன வரும்? சார் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்லாம் ரொம்ப ஈஸியானது. இதெல்லாம் நீங்க டவுட்டே இருக்கக்கூடாது. அவன் எவ்வளவு பெர்சென்ட் தானே அவன் கேட்டிருக்கான். எத்தன பெர்சென்ட்? 0.2% ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கவனம் சார். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டைப் ஆஃப் சிமெண்ட் ப்ரிப்பேர்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெஸ்ஸிவ் கான்கிரீட் டேம்னு குடுத்துட்டான். இப்ப கான்கிரீட் டேம்ல கட்டுறோம்னா என்ன செய்யணும்? கீழ குடுத்துருக்க சிமெண்ட்க்கு தகுந்த மாரி அடிக்கணும். கண்டிப்பா பாருங்க. ராபிட்டோ, ஒயிட்டோ, ஆர்டினரி யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? லோகிட் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளதான். 42 விச் ஆப் எல்லாமே எழுதி குடுத்துருக்கேன். லோகிட் சிமெண்ட்ல அப்ளிகேஷன்ல மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் டேம் மாரியான இடங்கள்ல யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கேன். அததான் மெஸ்ஸி கான்கிரீட் டேம்னு குடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த கான்ஸ்டிட்யூயன்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் கான்கிரீட் இஸ் இனர்ட்னு குடுத்துருக்காங்க. நடத்தும்போது சொல்லியிருப்பேன். எழுதும்போது சொல்லியிருப்பேன். கான்கிரீட் டெக்னாலஜில சிமெண்ட் முடிச்சுட்டு, சிமெண்டோட டெஸ்ட் முடிச்சுட்டு, லேப் டெஸ்ட், ஃபீல்ட் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு, அக்ரிகேட் எழுதியிருப்பேன். அக்ரிகேட் எழுதும்போது அக்ரிகேட்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபைனட் மெட்டீரியல். ஐ மீன் அதாவது இன்னட் மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கிளியர்? அதோட ஃபைன் அக்ரிகேட்ட பொறுத்தவரை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ஸ் நிரப்புறதுக்காண்டியும், ஃபோர்ஸ் அக்ரிகேட்ங்கிறது ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டியா இன்னட் மெட்டீரியலாவும் பயன்படுத்துறோம்னு சொல்லியிருப்பேன். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? அக்ரிகேட் தான் ஒன் ஆஃப் த இன்னட் மெட்டீரியலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கான்கிரீட்ல. கிளியர்? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஃபார் அன் அக்ரிகேட் டூ பி கால்குலேட் அஸ் எ சைக்ளோபியன். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அப்ப சைக்ளோபியன் அக்ரிகேட்னா எவ்வளவு லார்ஜரா இருக்கணும்? எவ்வளவு எம்எம்க்கு மேல இருக்கணும்? 75 எம்எம்க்கு மேல இருக்கணும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு கான்கிரீட் டெக்னாலஜில. In the limit state design, the strain in the outermost compression paper at the time of failure is taken to be. இப்பதான் மேல வந்து டென்சைல் ரெயின்போர்ஸ்மென்ட் பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினை வந்து என்ன பார்த்தோம்? FY2 1.15 ES பிளஸ் 0.002 பார்த்தோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கம்ப்ரஸ் ஜோன்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஃபைபருக்கான ஸ்ட்ரெயின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ எவ்வளவு வரும்? 0.003 கேட்பாங்க. அப்ப இதே வந்து ஆக்சியல் கம்ப்ரஷன் கொடுத்துட்டானா என்ன வரும்? ஆக்சியல் கம்ப்ரஷன்ங்கிற வார்த்தை கொடுத்துட்டா என்ன வரும்? 0.002 வரும். அதே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கேஜோட அளவுன்னு கேட்டாங்கன்னா 0.30 போட்டு 3 போடணும். இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? கிளியர்? அவுட்டர் மோஸ்ட் கம்ப்ரஷன் பைப்ல நடக்கக்கூடிய ஸ்ட்ரெயினோட லிமிட் கேட்டா 0.0035. ஆக்சியல் கம்ப்ரஷன்ங்கிற வார்த்தையை கொடுத்துட்டானா 0.002. அதே ஸ்ட்ரிங்கேஜ்ங்கிற வார்த்தையை கொடுத்து ஸ்ட்ரெயின் லிமிட் கேட்கறான் அப்படின்னா 0.000 3 ஜீரோ போட்டு 3 போடலாம். கிளியர்? கம்பேர் பண்ணி படிச்சா உங்களுக்கு டவுட் இருக்காது. ஆனா 3 கொஸ்டின் கேட்டுட்டேன் எக்ஸாம்ல. இப்ப நான் சொன்ன 3மே எக்ஸாம்ல கேட்டுட்டான். அடுத்து ஆஸ் பர் ஐஎஸ் 4/6 2000 கிரேட் M30 இஸ் கால் டெஸ்ட்னு குடுத்திருக்கான். இப்பதானே மேல உங்களுக்கு ஒரு நான் இது குடுத்தேன். இந்த ஐஎஸ் 4/6 2000 ஐஎஸ் 4/6 1978 அப்படின்னு 2 இது குடுத்து உங்களுக்கு வரதுன்னு எழுதுனேனே. அதுல உங்களுக்கு ஒரு பக்கம் M25 வரையும் குடுத்திருப்பேன். M10ல இருந்து ஆரம்பிச்சு. ஆனா அந்த பக்கம் நான் போகவே வேண்டியதில்ல. அவன் ஸ்ட்ரெயிட்டா கோடுக்கே குடுத்துட்டான். ஐஎஸ் 4/6 2000 குடுத்துட்டான். அப்ப ஐஎஸ் 4/6 2000ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கான்கிரீட் என்ன குடுத்திருப்போம்? சரி ஃபர்ஸ்ட் நார்மல் கான்கிரீட் என்ன குடுத்திருப்போம்? ஆர்டினரி கான்கிரீட். M10ல ஆரம்பிச்சு M20 வரையும் தான் குடுத்திருப்போம். அதுக்கு அடுத்து என்ன குடுத்திருப்போம் நம்ம? M25க்கு மேல உள்ள வேல்யூவே குடுத்திருப்போம். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? அப்ப M30ங்கிறது எதுல குடுக்கணும் நம்ம? ஸ்டாண்டர்ட் கான்கிரீட்ல குடுக்கணும். கண்ட்ரோல்டு கான்கிரீட் ஆர் ஸ்டாண்டர்ட் கான்கிரீட்னு சொன்னேன். அதுக்கடுத்து M50க்கு மேல M80 வச்சு தான் என்ன குடுத்திருப்பான்? நம்மளோட ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட்ல குடுத்திருப்போம். சார் நார்மலா ஆர்டினரி கான்கிரீட் வந்து ஐஎஸ் 4/6 என்ன குடுத்திருப்பேன்? M10ல ஆரம்பிச்சு M20 வரையும் குடுத்திருப்பேன். M10, M15, M20ன்னு குடுத்திருப்பேன். அதே ஐஎஸ் 4/6 1978ல தான் என்ன குடுத்திருப்பேன்? M10ல ஆரம்பிச்சு M25 வரையும் குடுத்திருப்பேன். இந்த M20 வரையும் தான் ஐஎஸ் 4/6 2000ல இருக்குன்னு சொல்லிட்டு அத ரவுண்ட் பண்ணி இந்த ஜேடியு கேட்டிருந்தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? இந்த கிளாஸ்ல தான் சொல்றேன். மேல எழுதியிருப்பேன். அப்ப M30ங்கிறது எதுல வரும்? M30 M15 வரையுமே என்ன வரும்? ஸ்டாண்டர்ட் கான்கிரீட்ல தான் வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்?
ஓகே. அடுத்து 46வது கொஸ்டின். An aggregate is said to be blacky. It is least dimension is less than face of the mean dimension. லாஸ்ட்டா கான்கிரீட் டெக்னாலஜில வந்து ப்ராப்ளம் பார்த்தோம். இத வச்சு. என்ன சார் வரும்? எத்தன வரும்? ஒண்ணு 0.6ன்னு சொல்லலாம். இல்லாட்டி என்ன சொல்லலாம்? 3 3/5ன்னு சொல்லலாம். இதே வந்து நம்ம எலாங்டேஷனுக்கு வரும். 1.8 டைம்ஸ் மீன் டைமென்ஷன் வரும். எதுல? எலாங்டேஷனுக்கு. சாரி எலாங்டேஷன் அக்ரிகேட்டுக்கு. அதே பிளாக்கி அக்ரிகேட் 0.6 டைம்ஸ்னு குடுக்கலாம். 3/5ன்னு குடுக்கலாம். இப்ப என்ன வரும்? இங்க பிளாக்கி அக்ரிகேட் தான் கேட்டிருக்காங்க. இந்த 3/5 எடுத்துக்கிட்டு அதுக்கு தான் என்ன செய்யணும்? மீன் டைமென்ஷன் எடுத்துக்கணும். இப்ப D1, D2ன்னு குடுத்துருக்கான் அப்படின்னா 2யும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணி இந்த 3/5ஆல பெருக்கிக்கிறேன் நான். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 3/5. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? அடுத்து 47. லாஸ் ஏஞ்சல் மிஷின் இஸ் யூஸ்டு டு டெஸ்ட் அக்ரிகேட் பார்னு குடுத்துருக்கான். அது நான் எழுதி போட்டிருந்தேன். லாஸ் ஏஞ்சல் மிஷின் எதுக்கு சார் யூஸ் பண்றோம்? அப்ரஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா டைரக்ட் வேல்யூ. இதே டஃப்னஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இம்பாக்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். எவ்வளவு டஃப்னஸ் இருக்குன்னு. இம்பாக்ட் லோட் வந்து எவ்வளவு வருது? அதுக்கு எவ்வளவு டஃப்னஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இம்பாக்ட் இதுக்கு தனி மிஷின்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். கீழ வந்து சேர் வச்சிருப்பாங்க. மேல இருந்து ஒரு பெரிய வந்து இரும்பு மாரி இருக்கும். சாவி ரிலீஸ் பண்ணோம்னா டக்குன்னு வந்து கீழ அடிக்கும். மறுபடியும் கையில 2 பக்கம் புடி குடுத்துருப்பாங்க. மேல தூக்கி வச்சிரணும். அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம் மறுபடியும் அடிக்கும். அப்ப எந்த அளவுக்கு அதுல வந்து கிரஷிங் ஆயிருக்குன்னு வச்சு கண்டுபிடிக்கணும். அத நான் பேமெண்ட் மெட்டீரியல் நான் உங்களுக்கு நடத்துவேன். டிரான்ஸ்போர்டேஷன் நடத்தும்போது. இந்த இடத்துல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறங்க. அப்ப லாஸ் ஏஞ்சல் மிஷின் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா அப்ரஷர் ரெசிஸ்டன்ஸ்க்காக தான் கண்டுபிடிக்க. அடுத்து இஃப் த ஃபைனஸ் ஸ்மால்னஸ் ஆஃப் த சாண்ட் இஸ் 2.5 இஸ் கிரேடட் அஸ்ன்னு குடுத்துருக்கான். உங்களுக்கே தெரியும். 2.2ல ஆரம்பிச்சு 2.6 வரையும் இருந்தா என்னது? ஃபைன் கிரேடா, மீடியமா, கோர்ஸா? ஃபைனு. அப்ப 2.5ங்கிறது 2.2 டூ 2.6க்குள்ள இருக்கு. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? ஃபைன் சாண்ட்ன்னு வரும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரியுதா இருக்கா? ஓகே. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ மே பி டிபைன்ட் அஸ்ன்னு குடுத்துருக்காங்க. என்ன சார் வரும் உங்களுக்கு? ஆ இந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப நான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கிறதுல மாத்தணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். நான் வால்யூம் ஆஃப் வாட்டர் டேபிள் போய் வால்யூம் ஆஃப் சிமெண்ட்னு குடுத்துருக்கேனா? அத மாத்திக்கிட்டு வெயிட் ஆஃப் வாட்டர் டேபிள் போய் வெயிட் ஆஃப் சிமெண்ட்னு போட்டுக்கிறேங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட்ஸ்ல ஒருவேள நான் இதே குடுத்திருந்தேன்னா பிரச்சனை இல்ல. இல்ல இது குடுத்த மாரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படின்னா நீங்க மாத்திக்கங்க. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து ஆஸ் பர் ஐ ஓகே. ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் அட்டைன் காஸ்ட் டேஸ் ஆஃப்டர் காஸ்டிங். உங்களுக்கே தெரியும். எத்தன நாள் கழிச்சு ஃபுல் ஸ்ட்ரென்த்த ரீச் பண்ணும்? ஒரு நார்மல் M20, M15 எதையே எடுத்துக்கிட்டாலும் கிரேட் ஆஃப் கான்கிரீட். 28 நாள் கழிச்சு. அப்ப க்யூரிங் வந்து 28 நாள் பண்ணி அப்புறம் தான் என்ன செய்யும்? ஃபுல் ஸ்ட்ரென்த்த ரீச் பண்ணும். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைரக்ட் கொஸ்டின். இப்போ ஒரு M20 கிரேட் கான்கிரீட் எடுத்தாலுமே 28வது நாள்ல தான் இந்த 20 நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர் எழுதுன்னு எழுதி குடுத்திருப்பேன். கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் எஃப்சிக்கு என்ன. கிளியர்? ஓகே. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 51. ஹை இன்கிரீஸ் இன் டெம்பரேச்சர் காஸ்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். ஒரு கல்ல வெப்பப்படுத்துனோம்னா அது ஸ்ட்ராங் ஆகுமா? அது வீக் ஆகுமா? நீங்களே சொல்லுங்களேன். ஒரு கல்ல சூடுபடுத்தினா என்ன சார் ஆகும்? ஸ்ட்ராங் ஆகுமா? வீக் ஆகுமா? ஸ்ட்ராங் ஆகுமா? கொஞ்சம் கொஞ்சம் யோசிங்க. இப்ப நார்மலா வந்து ஒரு நீங்க செங்கல வச்சு சொன்னாலும் கூட நீங்க வேற மாரி எடுத்துக்கிருவீங்க. சூளையில இருக்கக்கூடிய கல்ல வந்து ஸ்ட்ரென்த்தா சிறப்புன்னு எடுத்துக்குவீங்க. ஒரு கான்கிரீட் வந்து தீ விபத்துக்கு உள்ளாகுது அப்படின்னா, அந்த கான்கிரீட்டோட கட்டடம் வந்து ஸ்ட்ரென்த் லூஸ் பண்ணியிருக்குமா? அதுல இருக்கக்கூடிய பீம் எல்லாமே. இல்ல ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே இருக்குமா? நல்லா ஸ்ட்ராங் ஆகுமா? ஏன் வந்து சென்னை சில்க்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அத்தன மாடி கட்டடம் ஃபுல்லா எரிஞ்சு தீக்கிரையா இருந்துச்சு. அதே ஃபுல்லா டிமாலிட்டேஷன் பண்ணிட்டு புதுசா கட்டணும்னு ஆர்டர் குடுத்து கவர்மெண்ட் மறுபடியும் கட்டுனாங்க. ஏன் அதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமே தீ விபத்து ஏற்படுத்தினதுக்கு அப்புறம். நான் என்ன மீனிங்ல சொல்றேன்னு அப்ப புரியுதா உங்களுக்கு கொஸ்டினு? கிளியர்? ஆ அப்ப ஹை இன்கிரீஸ் இன் டெம்பரேச்சர். அப்ப ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் என்ன ஆகும்? டிகிரீஸ் ஆகும். அவ்வளதான். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் புரியுதுதானே எல்லாருக்கும்? கிளியர்? ஓகே. அடுத்து அடுத்து இந்த கான்கிரீட் மிக்ஸ் விச் இஸ் நாட் எமிக்கபிளா? கரெக்ட்டா குடுத்துருக்காங்களா? ஓகே. அப்ப ஸ்மூத் பினிஷஸ் இஸ் செட் டூ பி ப்ராசஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப தமிழ்ல பாத்துக்குருவோம். மென்மையான பூச்சிக்கு இணக்கமாக இல்லாத கான்கிரீட். அதே முடிஞ்சிருச்சு. இப்ப மென்மையான பூச்சிக்கு இணக்கமாக இல்லாததுன்னா என்ன அர்த்தம்? ஹார்ட்னஸா இருக்கிறது தானே! ரொம்ப ரஃப்பா இருக்கிறது தானே! கிளியர்? அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப ஸ்மூத் பினிஷுக்கு அதுக்கு வந்து இல்லாத மிக்ஸ் எப்படி இருக்குன்னா, அந்த மிக்ஸ் ரொம்ப ரஃப்பா இருக்குன்னு அர்த்தம். ஹார்ட்னஸா இருக்குன்னு அர்த்தம். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து செக்ரிகேஷன் நடக்கும். உள்ளுக்குள்ள வாய்ட்ஸ் இருக்கும். ஆனா வெளியில வந்து உங்களுக்கு ரஃப்பா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க அத வந்து ஸ்மூத்திங் வந்து கரெக்ட்டா வந்து கட்டைய வச்சு குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஸ்மூத்திங் கரெக்ட்டா வந்துரும். ஃபீடிங் அப்படிதான். சிமெண்ட் பால் நல்லா வந்து வளைஞ்சு ஓடுற மாரி இருக்கு அப்டின்னா, ஸ்ட்ரென்த் லூஸ் பண்ணும்.
அது இருகுனதுக்கு அப்புறம் சர்ஃபேஸ் ஸ்மூத்தா தான் இருக்கும். இன்டர்னல் ஃபிரிக்ஷன பத்தி இங்க பேசவே மாட்டோம். இப்ப ஹார்ட்னஸ் தான் எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்மூத் ஃபினிஷ குடுக்காது. சர்ஃபேஸ் வந்து சொர சொரன்னு இருக்கும். ஐ மீன் ரஃப்பா இருக்கும்னு சொல்ல வரேன். கிளியர்? ஓகே. அடுத்து 53வது கொஸ்டின். ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்கிரீட் மேக்ஸ் ஹேவிங் வெரி லோ ஒரு வாட்டர் சிமென்டேஷன் குடுத்துட்டான். ஹேஸ் டூ பி செட்டரேட் பெயின் குடுத்துட்டான். ஹேஸ் டூ பி ஹேஸ் செட்டரேட் பெயின் குடுத்துட்டான். அவ வெரி லோன்னு சொல்லிட்டாவே விபி கன்சிஸ்டோமீட்டர் தான். அதுக்கு அடுத்து லோன்னு சொன்னா காம்பாக்ஷன் ஃபேக்டர். மீடியம் டூ ஹைன்னு சொன்னா ஸ்லம் கோன் டெஸ்ட். வெரி ஹைன்னு சொன்னா ஃப்ளோ டேபிள் டெஸ்ட்னு சொல்லியிருப்பேன். ஆனா இங்க வந்து வெரி லோங்கிற வார்த்தை குடுத்துட்டு, ஆனா விபி கன்சிஸ்டன்ட்ங்கிற வார்த்தை கீழ இல்ல. அப்ப நம்ம அதுக்கடுத்து எத செலக்ட் பண்ணணும்? லோ கேட்டகரில. காம்பாக்ஷன், ஃபேக்டரி டெஸ்ட் வந்து செலக்ட் பண்ணணும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லேப்ல பண்ணக்கூடியது யூனிட் லிஸ்ட்டா வரும். பார்ஷியலி காம்பாக்ட் பண்ணது மேல போடுவோம். ஃபுல்லி காம்பாக்ட் பண்ணத கீழ போட்டு நமக்கு நம்பர் கண்டுபிடிப்போம். 54வது கொஸ்டின். இந்த கிரேடோ கான்கிரீட் நாட் ரெக்கமெண்டட் பை ஐஎஸ் 4P16 குடுத்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும். ஒரு கிரேடோ கான்கிரீட் எடுக்கிறோம். ஐஎஸ் 4P6னாவே என்னது? ஆர்சிசிய பத்தி பேசுறோமா? இல்ல பிரீசியஸ் கான்கிரீட்ட பத்தி பேசுறோமா? எர்த்குவேக் இன்ஜினியரிங் பத்தி பேசுறோமா? எத பத்தி பேசுறோம்? ஐஎஸ் 4P6 கோட் புக். ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் கான்கிரீட்ட பத்தி பேசுறோம். அப்ப ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் கான்கிரீட்டுக்கு எது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம்? மினிமம் எவ்வளவு இருக்கும் நமக்கு ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் கான்கிரீட்டுக்கு? மினிமம் எவ்வளவு இருக்கணும்? மினிமம் M20 இருக்கணும். மினிமம் 20 இருக்கணும் முதல்ல சொன்னேன் ஞாபகம் இருக்கா? கிளியர்? அப்ப ஒரு ஆர்சிசிக்கு மினிமம் M20 குடுக்கணும். மினிமம் குடுக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். அப்ப M40 M20க்கு மேல இருக்கு. கரெக்ட். M50 கூட இருக்கு. கரெக்ட். அதே M10ங்கிறது குறைச்சிருக்கு. M20க்கு கீழ தான் இருக்கு M10ங்கிறது. அப்ப இதான் ராங்கா இருக்கு. அப்ப ஏ தான் உங்களுக்கு தவறான கூற்று. அப்படியே இருங்க. வாட்டர் குடிச்சிட்டு திருப்பி இது பண்றேன். வெயிட். அப்படியே பாருங்க. லாஸ்ட்டா என்ன சொன்னேன்? 54. 54வது கொஸ்டின் பாருங்க சார். A moist sand occupies a depth of 1 centimeter and when you sir and when fully saturated is occupy 12 centimeter குடுத்துனா then the bulking of moist sand கேட்டிருக்கான். அப்ப bulking of moist sand பொறுத்தவரை பார்ல என்ன சார் குடுத்திருப்போம்? சார் பல்கிங் ஆஃப் மாய்ஸ்சர் சாண்ட பத்தி பேசும்போது, உங்களுக்கு ஃபார்முலா குடுத்திருப்பேனே. மினிமம் பல்கிங் பெர்சென்டேஜ் எதுக்குள்ள இருக்கணும்னு குடுத்திருப்பேன். அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சார் நான் குடுக்கும்போது உங்களுக்கு குடுத்திருப்பேன். அப்புறம் மாத்த சொன்னேனே. 4 டூ 8% சொன்னேன். நம்ம வந்து 5 டூ 8% சொன்னீங்களா நீங்க? அதாவது மாத்திக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஓகே. பல்கிங் ஆஃப் சாண்ட்ங்கிறது எதுல நடக்கும்? எதுல ரிமூவ் பண்ணிருவோம்? ஃபைன் அக்ரிகேட்ல நடக்கும். கோர்ஸ் அக்ரிகேட்ல ரிமூவ் பண்ணிருவோம். அதுல வர முடியாதுன்னா. பல்கிங் ஆஃப் சாண்ட்ங்கிறது எதனால நடக்கும்? சர்ஃபேஸ் டென்ஷன்னால நடக்கும். இப்படி பேசும்போது, அந்த சாண்ட் வந்து எத டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னா, மாய்ஸ்சர் ஆஃப் கன்டெய்னிங் செக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகிளையும் பத்தி பேசியிருப்பேன். சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக, கம்மியாக பார்ட்டிகிள் சைஸ் கம்மியாகுது. பார்ட்டிகிள் சைஸ் கம்மியாகுது அப்படின்னா, தண்ணி படும்போது சுத்தி சர்ஃபேஸ் டென்ஷனால பல்கிங் நடக்குது. அப்ப அது வந்து ஊதுது, தன்னோட வால்யூம் இன்கிரீஸ் பண்ணுதுன்னு சொன்னேன். சரி ஓகே. இங்க என்ன கேட்டிருக்கான்? பல்கிங் மாய்ஸ்சர் சாண்ட் எவ்வளவு இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். அப்ப நம்ம பார்ல என்னன்னா, வால்யூமா மாய்ஸ்சர் சாண்ட மேல போட்டுக்கணும்னா, வால்யூமா ட்ரை சாண்ட கீழ போட்டுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்ப இந்த மாய்ஸ்சர் சாண்ட் ஆக்குபை எ டெப்த் ஆஃப் 15 சென்டிமீட்டர் குடுத்துட்டு வென் ஃபுல்லி சேச்சுரேட்டட் இன் ஆக்குபைடு 12ன்னு குடுத்துட்டான். அப்ப 15 - 12 வகுத்தல் 12 இன்டு 100. இதான் என்னது நமக்கு பல்கிங் ஃபேக்டருக்கான பெர்சென்டேஜ் வேல்யூ. அதாவது பெர்சென்டேஜ் ஆஃப் பல்கிங்கான வேல்யூ. அப்படி போட்டா உங்களுக்கு என்ன சார் வருது ஆன்சரு? எனிஒன்? 15ல 12 போச்சுன்னா 3 வகுத்தல் 12 இன்டு 100. அப்போ 1 முனா 3, 4 முனா 12, 4 100 அடிச்சா 25 வருது. பெர்சென்டேஜ். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? அடுத்து மூவ் பண்ணலாமா? 56வது கொஸ்டின். ஓகே. 56வது கொஸ்டின். தி ப்ராசஸ் ஆஃப் ப்ராப்பர் அண்ட் அக்யூரேட் மெஷர்மென்ட் ஆஃப் கான்கிரீட் இன்கிரீடியன்ட் ஃபார் யூனிஃபார்மிட்டி ஆஃப் ப்ரொபோர்ஷன் இஸ் நோன் அஸ்ன்னு குடுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும். அக்யூரேட் மெஷர்மென்ட்னு வந்துருச்சு. அப்ப ஒரே யூனிஃபார்மா இருக்குன்னு வந்துருச்சு. மெஷர்மென்ட்னாவே என்ன சார் வரும்? வெயிட் போடுறது. எத சொல்லுவோம்? கிரேடிங் சொல்லுவீங்களா? மிக்ஸிங் சொல்லுவீங்களா? பேட்சிங் பண்றத சொல்லுவீங்களா? மெஷர்மென்ட்ஸ்ன்னு வந்தாவே. பேட்சிங் தானே சொல்லி குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? வால்யூம் பேட்சிங், வெயிட் பேட்சிங் அப்படின்னு 2 குடுத்திருப்பேனே. சார் நான் என்ன சொல்றேங்கிறது கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 57வது பாருங்க. எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட். ஓகே. வெயிட். ஓகே. என்ன குடுத்திருக்கான்னா, எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் ஆர் புரொவைடட் வித் தி லெந்த் ஆஃப் த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்ன்னு குடுத்திருக்கான். இத நீங்க நோட்ஸ்ல எழுதிக்கணும். ஆர்சிசில இருக்கக்கூடியத நான் விட்டுருப்பேன். இருந்தாலும் பேமெண்ட் டிசைன் நடத்தும்போது இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் வந்து
லாங்கிட்யூட்ல ஜாயிண்ட், ட்ராவர்ஸ் ஜாயிண்ட்ன்னு சொல்லும்போது நான் மென்ஷன் பண்ணிருவேன். அது வேற விஷயம். இருந்தாலும் நான் இங்க விட்டுட்டேன். எழுதிக்கிறேங்க நோட்ல. இப்ப எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் ஆர் புரொவைடட் இஃப் த லெங்த் ஆஃப் த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் எக்ஸீட். எதுக்கு மேல லெங்த் ஆஃப் த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் எக்ஸீட் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் குடுக்கணும் அப்டின்னா, 45 மீட்டருக்கு மேல போகும்போது. சார் எக்ஸாம்ல 2 டைம் கேட்டுட்டான். ஏஇலயும் கேட்டிருக்கான், ஜேடியூலயும் கேட்டிருக்கான். கோடு புக் ஐஎஸ் 4/6 2000 இருக்கும். 45 மீட்டருக்கு மேல போணுச்சுன்னா, உங்களுக்கு என்ன செய்யணும்னா, உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் வந்து புரொவைட் பண்ணணும் அப்டின்னு குடுத்திருக்கான். மேக்ஸிமம் எந்த இடத்துல குடுத்திருப்பான் கோடு புக்ல அப்டின்னா, அந்த ஸ்லாப்ப பத்தி பேசியிருப்பான். 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப்ப. அதுக்கடுத்து கீழ பார்த்தீங்கன்னா, மூலையில எழுதியிருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எழுதிக்கிறங்க. நம்மளோட கிளாஸ் நோட்ஸ்ல எழுதிக்கிறங்க. கான்கிரீட் டெக்னாலஜில. அட் எ கிவன் வாட்டர் கன்டென்ட் ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்கிரீட் இஸ் மோர். இப்ப அக்ரிகேட் யூஸ்டான்னு குடுத்திருக்கான். அப்ப என்ன கிரேட் ஆஃப் அக்ரிகேட்க்கு ஒர்க்கபிலிட்டி அதிகமா இருக்கும்? இப்ப கான்கிரீட் டெக்னாலஜில சொன்னேனே. பெஸ்ட் ஒர்க்கபிலிட்டின்னு பேசினோம்னா எதுக்கு வரும்னு சொன்னேன். நம்ம 2யும் சேர்க்கும்போது இடையில உள்ள கேப் அதிகமா இருக்கும். அப்ப அந்த கேப்ல இருந்து தண்ணி நெறைய போய் உட்கார்ந்துக்கும். அப்ப ஒர்க்கபிள் தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். கிளியர்? என்ன சொன்னேன்? ரவுண்டட் அக்ரிகேட்ன்னு சொன்னேன். ஓகே. ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தா ஆங்குலர் அக்ரிகேட் தான். இன்டர்லாக்கிங் கரெக்ட்டா இருக்கும். பெஸ்ட் ஒர்க்கபிலிட்டின்னு பார்த்தோம்னா, ரவுண்டட் அக்ரிகேட் தான். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெஸ்ட் கிவ்ஸ் த ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்கிரீட்? அப்ப கீழ்க்கண்டவற்றில் ஒர்க்கபிள் டெஸ்ட்க்கு பயன்படுத்தக்கூடியது பெண்டிங் டெஸ்ட் எடுக்க மாட்டோம். ஸ்லம் டெஸ்ட் எடுப்போம். கம்ப்ரஷன் டெஸ்ட் எடுக்க மாட்டோம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? அஸ் த ஏரியா ஆஃப் ஸ்டீல் இஸ் இன்கிரீஸ்ன்னு குடுத்திருக்கான். அப்ப கீழ்க்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஏரியா ஆஃப் த ஸ்டீல இன்கிரீஸ் பண்றோம். அப்ப கீழ ஆப்ஷன் வச்சு தான் முடிவு பண்ணணும். With the neutral axis decreases. With the neutral axis increases. Lever arm increases ன்னு குடுத்திருக்கான். அப்ப என்ன சார் வரணும்? நான் உங்களுக்கு குடுத்துருவேன் தெரியுமா? XU, XU லிமிட் 2 பேர வச்சு கம்பேர் பண்ணியிருப்பேன். ஓகே. அப்ப XU, XU லிமிட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பேலன்ஸ் செக்ஷன். XU விட XU லிமிட் அதிகமா இருந்துச்சுன்னா, ரெயின்போர்ஸ்மென்ட் கம்மியா போட்டிருக்கோம். அண்டர் ரெயின்போர்ஸ்மென்ட். XU வந்து XU லிமிட்டோட அதிகமா போச்சுன்னா, ஓவர் ரெயின்போர்ஸ்மென்ட் அதிகமா போட்டிருக்கோம்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றான்? த ஏரியா ஆஃப் த ஸ்டீல் இன்கிரீசஸ்ன்னு குடுத்திருக்கான். நம்ம ஸ்டீல் அதிகமா பயன்படுத்துறோம். அப்ப 3வது கண்டிஷன் ஓவர் ரெயின்போர்ஸ்மென்ட். அப்ப எது அதிகமா இருக்கும்? நம்மளோட XUன்னு சொல்லக்கூடிய டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் அதிகமா இருக்கும். அப்ப டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் இன்கிரீஸ். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து 61. சிம்ப்ளி ரெயின்போர்ஸ்டு பீம் இஃப் கான்கிரீட் இஸ் ஸ்ட்ரெஸ்டு டு இட்ஸ் அலோவபிள் லிமிட் ஏர்லியர் தென் ஸ்டீல். ஓகே. கான்கிரீட் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரீச் பண்ணுது. எத விட? ஸ்டீல விட ஏர்லியர் தான். அப்ப இந்த செக்ஷன் இஸ் செட் டு பி. எனக்கே தெரியும். இப்பதான் பேசினேன். ஃபர்ஸ்ட் கான்கிரீட் ஃபெயிலியர் ஆகுதுன்னா, அது என்ன வரும்? அண்டர் ரீஇன்போர்ஸ்மென்ட்ல வருமா? ஓவர் ரீஇன்போர்ஸ்மென்ட்ல வருமா? ஸ்ட்ரெஸ் ரீச் பண்ணுதுனா கான்கிரீட். ஓவர் ரீஇன்போர்ஸ்மென்ட் செக்ஷன்ல வரும். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனா இது வந்து சேஃபா? அன்சேஃபா? இதுக்கு நீங்க டிசைன் பண்ணலாமா ரியல் லைஃப்ல? யாராச்சும் தெரிஞ்சு? சார் இன் எ சிங்கிலி ரீஇன்போர்ஸ்மென்ட் பீம் இஃப் த கான்கிரீட் ஸ்ட்ரெஸ்டு டு இட்ஸ் அலோவபிள் லிமிட் ஏர்லியர் தென் ஸ்டீல். ஸ்டீலை விட உங்களோட கான்கிரீட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரீச் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப இந்த செக்ஷன் செட் டு பி என்னன்னு கேட்டா, ஓவர் ரீஇன்போர்ஸ்மென்ட் எழுதிட்டேன். கண்டிஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ்யூ எக்ஸ் லிமிட்டோட அதிகமா இருக்கும். இதுபடி நம்ம வந்து ஒரு தெரிஞ்சவங்க டிசைன் நம்ம பண்ண முடியுமா? டிசைன் பண்ண முடியுமா ஒரு செக்ஷன? ஓவர் ரீஇன்போர்ஸ்மென்ட் செக்ஷனுக்கு. பண்ண முடியாது. ஏன்னா பிரிட்டல் ஃபெயிலியர் கிரியேட் பண்ணோம். வார்னிங் குடுக்காது. கண்டிப்பா பண்ண மாட்டோம் யாருமே. நம்ம அண்டர் ரீஇன்போர்ஸ்மென்ட் தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரீச் பண்றது வந்து ஸ்டீலா தான் இருக்கணுமே தவிர, கான்கிரீட்டா இருக்கக்கூடாது. அப்ப கான்கிரீட்டுக்கு பிரிட்டில் மெட்டீரியல்னால வார்னிங் குடுக்காம உடையக்கூடிய பிஹேவியர் இருக்கும். அதனால நம்ம அவாய்ட் பண்ணிருவோம். 62. A circular slab when subjected to external loading deform to assume the safe ஆவும் குடுத்திருக்கான். அப்ப சர்க்குலர் ஸ்லாப்ல வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லோட் வந்து அப்ளை பண்றோம். அதுல இருக்கக்கூடிய டிஃபார்மேஷன் உருமாற்றம் ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறான். ஒரு சர்க்குலர் ஸ்லாப்னு குடுத்துட்டாங்க. அப்ப அதுல எப்படி இருக்க போகுது உருமாற்றம்? பாராபோலாய்டா இருக்க போகுது. பாராபோலிக்கா இருக்க போகுது. ஆப்ஷன் எங்க இருக்கு? த்ரீ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் புரியுதா? சம்பந்தமே இல்லாம சர்க்குலர் ஸ்லாம்ப பத்தி பேசிவிட்டு, ஸ்பியர பத்தி பேசியிருக்கான். இதெல்லாம் எப்படி வரும்? அதுக்கடுத்து ஒரு எலிப்ஸ் நீள்வட்டத்த பத்தி பேசியிருக்கான். சர்க்குலர் ஸ்லாப்ல ஏற்படக்கூடிய டிஃபார்மேஷன் ஒரு சர்க்குலர் ஸ்லாப் இப்படி போட்டிருக்கீங்க. இப்ப நானே உங்களுக்கு சொல்றேனே. ஒரு டீ கப் இருக்கு சார். டீ கப் இப்படி இருக்கு உங்களுக்கு. இப்படி டீ கப் இருக்கு. டீ கப்போட கீழ கைய வச்சு லைட்டா அழுத்துறீங்க ஒரு விரல வச்சு. அப்ப விரல வச்சு அழுத்துனீங்கன்னா, அது வந்து எப்படி இருக்கு அந்த டீ கப் நடுவுல? நடுவுல கொஞ்சம் பள்ளமா அமுக்கி இருக்கு. இத பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சர்க்கிள்லேருந்து எப்படி இருக்கும்? பேராபோலாவா மாறி இருக்குமா? கிளியர்? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? பேராபோலா தானே சார் மாறி இருக்கும். அப்ப சர்க்குலர் ஸ்லாப்ல எக்ஸ்டர்னல் லோட் அப்ளை பண்ணும்போது, நம்ம டிஃபார்மேஷன் வந்து என்ன ஷேப்ல வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறோம்? உருமாற்றத. பேராபோலா தானே அஸ்யூம் பண்ணிக்கிறோம். கிளியர் பேராபோலிக்கா தானே? புரியுதா இல்லையா சார்? நார்மலா யோசிங்களேன்.
கிளியர்? ஓகே. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. நார்மலா யோசிங்க. இதுக்கெல்லாம் ஸ்பெஷலா வந்து அறிவு தேவைங்கிற அவசியம் இல்ல. இத படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல. நார்மலா யோசிக்க. நல்ல ஒரு சர்க்கிள் வடிவமா இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பைய எடுத்துக்கிறங்க. நடுவுல வச்சு அழுத்துங்க. அப்ப நடுவுல அழுத்தக்கூடிய இடத்துட்டு வந்து நடுவுல வச்சு அமுங்கும். இப்ப அது எப்படி ஷேப்ல இருக்குன்னு பாருங்க. நீள்வட்டமா இருக்கா? ஸ்பியரா இருக்கா? கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். பாராபோலிக் ஷேப்ல இருக்கும். பாராபோலிக்னா என்ன அர்த்தம்? அதோட ரேடியஸ் வந்து ஒரே மாரி இருக்காது. கரெக்ட்டா ஒருத்தன் சர்க்குலரா, செமி சர்க்குலரான்னு சொல்லணும் அப்டின்னா, அவனுக்கு ரேடியஸ் எப்படி இருக்கணும்? அந்த வட்டத்தோட நாணி நீளம் வந்து அதான் ரேடியஸ் வந்து சென்டர்லேருந்து வட்டத்தோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல எங்கே தொட்டாலும் ஒரே மாரி இருக்கணும். ஆனா பேராபோலிக்கா அப்படி இருக்காது. வேறுபடும். அதனால தான் அது பேராபோலிக்ன்னு சொல்றோம். கிளியர்? அடுத்து 63 ஓகே சார். 63 பாருங்க. இன் டேர்ம் ஆஃப் த மீன் லோட் எஃப்எம் அண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த லோட் எஃப்எஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த லோட் எஃப்கே இஸ் கிவன் பைன்னு குடுத்துருக்கான். உங்களுக்கே தெரியும். அப்ப என்ன சார் வரும்? நார்மலா நம்ம இங்க படிக்கும்போது எஃப்சிகே டேஷ் ஈக்குவல் டு எஃப்சிகே பிளஸ் கே இன்டு எஸ்ன்னு குடுத்திருப்பேன். அதே எஃப்சிகே பிளஸ் கேக்கு பதிலா 1.65 இன்டு எஸ்ன்னு குடுத்திருப்பேன். அப்ப இந்த எஃப்சிகேக்கு பதிலா என்ன போட்டிருப்போம்? எஃப்சிகேக்கு பதிலா என்ன போட்டிருப்பாய்ங்க? இங்க என்ன குடுத்திருக்காங்க எஃப்சிகேக்கு பதிலா? இங்க எஃப்சிகேக்கு பதிலா என்ன குடுத்திருக்காங்க? எஃப்கேன்னு குடுத்திருக்காங்களா? கேரக்டரிஸ்டிக் தானே. கொஸ்டின படிங்க. பிளஸ் 1.65 இன்டு எஸ்ன்னு இருக்கு. அப்ப வெளில இந்த எஃப்சிகே டேஷ் மீனுக்கு பதிலா என்ன குடுத்திருக்காங்க இங்க? எஃப்எம் குடுத்திருக்காங்களா மீன் லோடுங்கிறது? அப்ப இங்க எஃப்எம் இருக்கு. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்கான்? அதாவது நமக்கு எஃப்கே வச்சு தான் கேட்டிருக்கான். அப்ப எஃப்கே வச்சு கொண்டு வந்தோம்னா, இந்த பிளஸ் 1.65 இன்டு எஸ்ங்கிறது இங்கிட்டு வந்தா என்ன ஆகும்? எஃப்எம் ஓட. எஃப்எம் மைனஸ் 1.65 இன்டு எஸ்ன்னு வந்துருமா? எஃப்கேங்கிறது. கிளியர்? சார் புரியுதா சார்? இப்ப என்ன வரும் உங்களுக்கு ஆன்சரு? ஆப்ஷன் இது நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க. எனக்கு குழப்பமா இருக்கு. அதாவது எஃப்சிகே ஈக்குவல் டூ எஃப் மீனு கரெக்ட் சார். நான் தான் ஃபார்முலா மாத்தி எழுதிட்டேன். அப்ப உங்களுக்கு இப்படி தானே குடுத்திருப்பேன். அமைதியா இருக்கீங்களே. எஃப்சிகே ஈக்குவல் டூ எஃப்சிகே டேஷ் எதுக்கும் ஒரு டைம் யாராச்சும் ஒருத்தவங்க செக் பண்ணுங்க. இப்ப எழுதுறது கரெக்ட்டா? இல்ல ஃபர்ஸ்ட் எழுதுறது கரெக்ட்டானா? கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கு எனக்கு. எனிஒன்? இல்ல எஃப்கே அத நான் கேட்கல மேடம். எஃப்சிகே அத மீன் லோடு, கேரக்டரிஸ்டிக் லோடு அத வச்சு நம்ம குடுத்தத வச்சு கேட்கிறேன் நான். அத வந்து நம்ம மாத்திக்குவோம். ஃபார்முலா குடுத்துருக்க மாரி. என்ன கேட்கிறேன்னு புரியலையோ? ஓகே. நானே பார்த்துட்டேன். கரெக்ட் தான் சார். இதான் கரெக்ட். அதாவது எஃப்சிகே ஈக்குவல் டூ எஃப் மீன் லோட் பிளஸ் 1.65 இன்டு எஸ். இத யாருமே இனிமே மறக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாரி நான் கான்செப்ட்ல சொல்லிர்றேன். ஓகே. இப்ப நார்மலா ஒரு M20 கிரேட் கான்கிரீட் எடுக்கிறீங்க. இந்த M20 கிரேட் கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கணும் அப்டின்னா, 20 நியூட்டன்/mm². இப்ப நீங்க ஒரு 100 கியூப் போடுறீங்க. 100 கியூப்ல நமக்கு தெரியும் 95% கியூப் என்ன செய்யணும்? இந்த 20 ரீச் பண்ணணும். இப்ப நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, ஓகேவா? என்ன ஆகும் அப்டின்னா, அப்ப அது 95 கியூப் வந்து 95% ஸ்ட்ரென்த் ரீச் பண்ணிருக்கு. அப்ப 95 கியூப்க்கு நீங்க ஆவரேஜ் எடுக்கிறீங்கல்ல, அதான் எஃப் மீன் ஸ்ட்ரென்த். அதோட நீங்க என்ன செய்யணும்? எப்பயும் டிசைன் பர்ப்பஸ்க்கு சம் ஸ்ட்ரென்த் கூட எடுத்துக்கணும். எத்தன டைம்ஸ் சார் அப்டின்னா, 1.65 டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட பெருக்கிக்கிறணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு தான் உங்களுக்கு ஃபார்முலா குடுத்திருப்பேன் நான். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அத விட்டுருங்க. இப்ப நான் அடுத்து எழுதுறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூட ஃபார்முலா எப்படி வரும்னா. இப்ப நமக்கு எஃப்சிகே வேணும் அப்டின்னா, நீங்க எடுக்கக்கூடிய 95% கியூபோட அந்த ஸ்ட்ரென்த்த மீன் ஸ்ட்ரென்த்தா எடுத்துக்கிட்டு, அதோட சம் வேல்யூ வந்து டிசைன் பர்ப்பஸ்க்காண்டி கூட்டிக்கிறணும். அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் எஃப்சிகே. இப்ப ஃபார்முலா மடக்கமா? எப்பயுமே எஃப்சிகே ஈக்குவல் டூ தான். கிளியர்? சார் புரியுதுல்ல இருக்கேன்? இப்ப புரியுதா சார்? அப்ப எப்பயுமே எஃப்சிகே ஈக்குவல் டூ தான் எஃப்சிகே டேஷ் பிளஸ் 1.65 இன்டு எஸ்ன்னு வரும். எஃப்சிகே மீன் கேட்டானா 1.65 இன்டு வரும்போது எஃப்சிகே மைனஸ் 1.65 இன்டு எஸ்ன்னு வரும். கான்செப்ட்லாம் சொல்லிட்டு இனிமே மறக்காது. கிளியர்? ஓகே. அப்ப இதுக்கு என்ன வரும் இப்ப? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவன் குடுக்குற மாரி. அப்ப எஃப்சிகேங்கிறது தான் எஃப்கே இஸ் ஈக்குவல் டூ எஃப் மீன் லோடு எஃப்எம் பிளஸ் 1.645 இன்டு எஃப்எஸ் அவ்வளவுதான். அப்ப எஸ் தான் எஃப்எஸ்ன்னு அவன் குடுத்துருக்கான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கொஸ்டின்லயும் அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்கான். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு என்ன பண்ணலாம் உங்களுக்கு எழுதியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? மீன் லோடு மைனஸ் ஒவ்வொரு லோட்லயும் கழிச்சு ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டு கீழ n-1 போடணும்னு சொல்லியிருப்பேன். இதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எழுதி குடுத்திருப்பேன். கிளியர்?
ஓகே. அப்ப இதுக்கு என்ன வரும்? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கான்கிரீட் இஸ் ஃபெயிலியர் டூ ஸ்ட்ரெயின் அப்னு குடுத்துருக்கான். உங்களுக்கே தெரியும். ஸ்டீலுக்கு சொன்னேன், கான்கிரீட்க்கு சொன்னேன். நீங்களே சொல்லுங்க. ஆக்சியல்ங்கிற வார்த்தை நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் கான்கிரீட் வந்து ஃபெயிலியர் டூ ஸ்ட்ரெயின் அப்னு குடுத்துருக்கான். அவுட்டர் மோஸ்ட் பைப்ல கான்கிரீட்டோட ஃபெயிலியர் ஸ்ட்ரெயின் எவ்வளவு வரும்? 0.003 வரும். அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. மேல குடுத்துட்டேனா ஆப்ஷன்? ஏன்னு குடுத்துருக்கேனா? கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ஏ ஓகே. கரெக்ட் தான். அடுத்து 65. The shape of the sustain curve of concrete up to strain of 0.002 is அப்படின்னு குடுத்துருக்கான். உங்களுக்கே தெரியும். படம் நம்ம குடுக்கும் பொழுது சஸ்டெயின் கர்வ் வரையும்போது கான்கிரீட்டுக்கு இப்படி குடுத்திருப்போம். குடுக்கும் பொழுது இத தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? இங்க வரையும் பொழுது ஞாபகம் இருக்கா? இத இப்படி சாய்ச்சு இப்படி வரைஞ்சிருப்போம். இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருப்பேன்? 0.002 இருக்கு. இங்க 0.003 இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்ப இந்த லிமிட் தான். அப்ப இந்த லிமிட் தான் உங்களுக்கு 0.002 இருக்க போகுது. அப்ப இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஷேப்ல இருக்கு? என்ன கேட்டிருக்கான்? "தி ஷேப் ஆஃப் தி சஸ்டெயின் கர்வ் ஆஃப் கான்கிரீட் அப் டூ ஸ்ட்ரெயின் 0.002 இஸ்" அப்படின்னு குடுத்திருக்கான். இப்ப எப்படி என்ன ஷேப்ல சார் இருக்கு உங்களுக்கு அப் டூ ஸ்ட்ரெயின் வரை? பேராபோலிக்கா இருக்கா? சார் இங்கேருந்து இப்படி வந்துட்டு, அதுக்கப்புறம் தானே இப்படி போகும். கிளியர்? என்ன மீனிங்ல சொல்றேனாச்சும் புரியுதா? இந்த இடத்துல தானே சார் ஸ்ட்ரெய்ட் லைன் வரும். அப்ப இதுவரை என்ன இருக்கு உங்களுக்கு? பேராபோலிக் தானே? சார் இங்கிட்டு தானே உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் லைனு. இந்த இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு? பேராபோலிக் தானே சார்? ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்ப மேல என்ன ரீஜியன்ல இருக்கும்? 3/7 இந்த கம்ப்ரஸ்டு சர்க்கிள் குடுக்கும்போது ஃபோர்ஸ். கீழ 4/7 ஞாபகம் இருக்கா? இந்த ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ் டயகிராம் வந்து 0.36 ஓட பெருக்கணும் அப்படின்னு குடுத்திருப்போம். கிளியர்? B இன்டு X யூனிட். ஓகே. குழப்பமே இருக்கக்கூடாது. ஓகே. அடுத்து. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நமக்கு? எதுக்காண்டி இத சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே. 65 கொஸ்டின்காண்டி. அப்ப 0.002 வரை எப்படி இருக்கு நமக்கு டயகிராம்? பாராபோலிக் நேச்சர்ல இருக்கும். ஏ இஸ் கரெக்ட். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? மேடம் புரியுதா எல்லாருக்கும்? அடுத்து 66. எ ரீட்டெய்னிங் வால் ஆஃப் ஹைட் ஹச்ன்னு குடுத்துட்டான். ரீட்டெயின்ஸ் எர்த் அப் டூ இட்ஸ் டாப் வித்தவுட் எனி சர்சார்ஜ். ஓகே. சர்சார்ஜ்னா மேலேருந்து குடுக்கக்கூடிய லோடு. அது கட்டடம் குடுக்கக்கூடிய லோடா இருக்கலாம். இல்ல நார்மல் சாயில் குடுக்கக்கூடிய லோடா இருக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்கக்கூடிய லோடா இருக்கலாம். ஓகே. ரிசல்டன்ட் பிரஷர் ஆக்ட் parallel to the top surface and from the base at a distance of அப்படின்னு குடுத்திருக்கான். பேஸ்லேருந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் நோட்ஸ்ல நீங்க எழுதி வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிக்கிறங்க. h அளவுக்கு இருக்கணும். h/3 அளவுக்கு இருக்கணும். இப்ப நார்மலாவே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ரீட்டெய்னிங் வாலோட பிரஷர் இப்படி தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா மேல எந்த ஒரு சர்சார்ஜ் லோடும் இல்ல. அப்ப 0 ஸ்ட்ரெஸ். கீழ போக போக சாயிலோட ஸ்ட்ரெஸ் அதிகரிச்சு இப்படி வரும். அப்ப ஒரு முக்கோணத்த பார்க்கும்போது, இங்க கீழேருந்து நம்ம எடுக்கும்போது என்ன எடுப்போம்? என்ன சார் எடுப்போம்? என்ன டிஸ்டன்ஸ் எடுப்போம்? h/3ன்னு எடுப்போம் ஹைட்ல. அதே மேலேருந்து வரும்போது தான் 2/3 இன்டு ஹச்ன்னு எடுப்போம். இந்த முனையிலேருந்து வரும்போது. கிளியர்? இப்ப என்ன கேட்டிருக்கான்? ரிசல்டன்ட் பிரஷர் என்ன ஆக்ட் ஆகும்? ஆக்டிவ் பேரலல். அப்ப அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் இருக்கும்? பேஸ்ல இருந்துன்னு கேட்டிருக்கான். அப்ப பேஸ்ங்கிறது இதான். பேஸ்ல இருந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அதோட சென்ட்ராய்டுல ஆக்ட் ஆகும். பேஸ்ல இருந்து பார்த்தோம்னா h/3ங்கிற அளவுக்கு இருக்கும். எழுதிக்கிறங்க. கிளியர்? சார் ஓகேவா? புரியலன்னா திருப்பி சொல்றேன் பாருங்க. ரீட்டெய்னிங் வால் ஆஃப் ஹைட் ஹச்ன்னு குடுத்துட்டான். அப்போ ரீட்டெய்னிங் வால் வரைஞ்சுட்டேன். இதான் ரீட்டெய்னிங் வால் இப்படி இருக்கு. இதோட ஹைட் வந்து h. அடுத்து ரீட்டெய்னிங் எர்த் அப் டூ டாப் வித்தவுட் எனி சர்சார்ஜ். மேல எந்த ஒரு லோடுமே இல்ல. ஓகே. அதுக்கு அடுத்து இந்த ரிசல்டன்ட் பிரஷர் ஆக்ட் parallel to the top surface and from the base at the distance of என்னன்னு கேட்கிறான். அப்ப ரிசல்டன்ட் பிரஷர் எங்க ஆக்ட் ஆகும்? சென்ட்ராய்டுல ஆக்ட் ஆகும். அப்ப இது ஒரு ஸ்ட்ரெஸ் டயகிராம் வரையலாமா? நான் கிராஸ் செக்ஷன் தான் குடுத்திருக்கேன். ஸ்ட்ரெஸ் டயகிராம் எப்படி இருக்கும்? மேல டாப்ல எந்த ஒரு சர்சார்ஜ் லோடும் இல்ல. அப்ப 0 ஸ்ட்ரெஸ். கீழ போக போக லோட் அதிகரிச்சுட்டே போயிட்டு இப்படி கிடைக்கும் நமக்கு. அப்ப இது ஒரு சென்ட்ராய்டுனா இங்க தான் இருக்கும். பேஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டிருக்கான். டோட்டலா ஹைட் ஸ்மால் ஹச்ன்னு குடுத்திருக்கான். பேஸ்ல இருந்து பார்க்கும்போது h/3 மேல இருந்து வரும்போது 2/3 h. அவன் பேஸ்ல இருந்து தான் கேட்டிருக்கான் h/3. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் புரியுது தானே? ஓகே. அடுத்து 67. சார் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஓகே தானே? கிளியர்? ஓகே. அடுத்தது 67 பாருங்க. என்னாச்சு கொஸ்டின்? வெயிட். 67 கீழ இருக்கோ? ஓகே. 67 கீழ பாருங்க சார். இந்த லைலோட் அடாப்டட் இன் த டிசைன் ஆஃப் அன் இன்அக்சஸிபிள் ரூப் ஸ்லாப். ஸ்லாப் இதையும் நோட் பண்ணிக்கிறங்க. அதாவது நான் ஒரு சில விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, டிஸ்கஷன்ல குடுப்பேன். நீங்க எழுதிக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதான். ரூப் ஸ்லாப்ல லைலோட் எவ்வளவு வரும்னு குடுத்திருக்கான். எவ்வளவு வரும்னா, உங்களுக்கு வந்து 0.75
கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல வரும். அவன் என்ன யூனிட் குடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாரி எழுதிக்கிறணும். ஒருவேளை கேஜி பெர் மீட்டர் ஸ்கொயர்ல யூனிட் குடுத்துருக்கான்னா 75ன்னு எடுத்துக்கிறணும். கீழ பார்ப்போம். 7 ஒண்ணு 0.75 இருக்கணும். இல்ல கேஜின்னா 75 இருக்கணும். அவன் என்ன குடுத்துருக்கான்? கேஜி தான் குடுத்துருக்கான். பிரச்சனை இல்ல. அப்ப 25 கேஜி பெர் மீட்டர் ஸ்கொயர். இது கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர்னா 0.75. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரியுதா? புரியுதான்னா நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. கிளியர்? அப்ப இல்லாத ஒரு பாயிண்ட் அப்படின்னா நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கிறணும். ஸ்லாப பத்தி பேசியிருக்கோம். அப்ப அந்த ஸ்லாப் பக்கத்துல எழுதிக்கிறணும். கிளியர்? ஓகே அடுத்து. இந்த மெயின்டனன்ஸ் காஸ்ட் ஆஃப் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர மெயின்டெயின் பண்ணக்கூடிய காஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப எப்படி இருக்கும்னா, நடைமுறையில ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னா, அந்த கான்கிரீட்ட வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக நம்ம எதுனா பண்ண மாட்டோம். நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுனா எப்படி இருக்கும்னா, அந்த பெயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அடிக்கிறது வந்து கலர் மங்கி போயிருக்கும் ஒரு 10 வருஷம் கழிச்சு. அதனால தான் சொல்லுவாங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்க கலர் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, நான் என் பீம ஸ்ட்ராங் பண்றதுக்காண்டி நான் மெயின்டனன்ஸ் பண்றேன். அ க காலத்த ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்லாப ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு நடைமுறையில அதெல்லாம் சாத்தியம் இல்ல. அப்ப கான்கிரீட்ன்னு ஒரு மெயின்டனன்ஸ் பண்ணக்கூடியது எதுவுமே தேவையில்ல. ஒரு ஸ்டீல் கேட் பார்க்கிங்ல போடுறீங்க. வேணும்னா அது கூட நம்ம என்ன செய்வோம், துருப்பிடிச்சு போகாம இருக்கணுங்கிறதுக்காண்டி, நம்ம வந்து என்ன செய்வோம், பாலிஷ் பண்ணுவோம் அப்பப்ப. அந்த கரோசன்லெஸ் பெயிண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். சாரி கரோசன் ரெசிஸ்டன்ஸ் பெயிண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அத மெட்டாலிக் பெயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க கடையில போய் கேட்கும்போது மெட்டாலிக் பெயிண்ட்ன்னு சொல்லணும். அத வாங்கி அடிப்போம். ஆனா இதுக்கு ஒரு கான்கிரீட்டுக்கு எந்த ஒரு மெயின்டனன்ஸுமே நான் பண்ற அவசியம் இல்ல. அப்ப நடைமுறையில சாத்தியம் இல்ல. அப்ப நடைமுறையில் சாத்தியம் இல்லன்னா, நடைமுறையில இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப நடைமுறையில் 0. அப்ப பிராக்டிகலி நில். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? உங்களுக்கே தெரியும் தானே சார்? கான்கிரீட்டுக்குன்னு ஏதாச்சும் மெயின்டனன்ஸ் காஸ்ட் ஏதாச்சும் ஒதுக்குறோமா? சொல்லுங்க சார். எங்கேயாவது நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க. அங்க மெயின்டனன்ஸ் காஸ்ட்ன்னு எதுக்கும் ஒதுக்குறீங்களா? கான்கிரீட் ஸ்ட்ரக்சருக்கு தான் நான் கேட்கிறேன். அந்த வீட்டுக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, மத்த விஷயங்களுக்கு எது வேணுமானாலும் நீங்க ஒதுக்கியிருக்கலாம். கான்கிரீட் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பீமுக்காண்டி இவ்வளவு, ஸ்லாப்புக்காண்டி இவ்வளவுன்னு ஃபியூச்சர் பர்ப்பஸ்க்காண்டி ஒதுக்குறீங்களா? எங்கே? நடைமுறையில. ஓகே. அங்கேயே ஆன்சர் உட்கார்ந்திருக்கேன். நடைமுறையில சாத்தியம் இல்ல. 0 தான். இப்ப பிராக்டிகலி நீல். அதுக்கு அடுத்து இந்த சேஃப் ஸ்ட்ரெஸ் அதே வந்து பிளாஸ்டிக் இது மாரி சின்ன சின்ன மைனர் ஒர்க் வந்து இதாகும். கான்கிரீட் ஸ்ட்ரக்சரும் கொலாப்ஸ் ஆகும்னு நான் சொல்லல. அதுக்கு இந்த சேம் சஸ்டெயின் கர்வ் ஆஃப் மைல்ட் ஷில் அப் டூ யீல்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு குடுத்திருக்கான். இப்ப யீல்ட் ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தைய மென்ஷன் பண்ணிட்டான். அப்ப இடையில வந்து என்ன செய்யலாம்? எலாஸ்டிக்ங்கிற வார்த்தைலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப யீல்ட் ஸ்ட்ரெஸ் வரையும் நம்ம என்ன சார் எடுத்துக்கிறோம்? சொல்லுங்க. அப்ப ஸ்லைட்லி கர்வ்டுங்கிற வார்த்தை இல்ல. அப்ப பேராபோலிக்கும் குடுக்க முடியாது. ஹைப்பர்போலிக்கும் குடுக்க முடியாது. அப்ப இந்த கொஸ்டின எப்படி நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இதுலேருந்து புரொபோர்ஷனாலிட்டி வரையும் ஸ்ட்ரெய்ட் லைன். இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெய்ட் லைன். அதுக்கடுத்து லைட்டா ஸ்லைட்லி கர்வ்டா அப்படி வரும். இங்க யீல்டு ஸ்ட்ரெஸ்ல. அப்பன்னா என்ன செய்யணும்? அப்ப இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெய்ட் லைன் ஆர் லீனியர். கரெக்ட் சார். லீனியர் தான் குடுக்கணும். வேற ஆப்ஷன் இல்ல. நன் ஆஃப் தோஸ் எப்போ போகக்கூடாது. லீனியர் இருக்கிறதுனால. அவன் யீல்டு ஸ்ட்ரெஸ் வரையும் தான் மைல்டு ஸ்டீல்ல கேட்டிருக்கான். அப்ப கிட்டத்தட்ட இதுவரை பியூர் லீனியரா இருக்கும் 100%. இதுக்கு என்கிட்ட ஸ்ட்ரெய்ட்லி கர்வ்னா 80% வந்து லீனியரா இருக்கும். ஒரு 20% லைட்டா கர்வா வளைஞ்சிருக்கும். லைட்டா வளைஞ்சிருக்கும் அவ்வளவுதான். அப்ப லீனியர் தான் கரெக்ட்டான ஆன்சர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து. தி அட்வான்டேஜ் ஆஃப் கான்கிரீட் இஸ் தட்ன்னு குடுத்திருக்கான். இப்ப கான்கிரீட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, நெறைய அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம ஆப்ஷனுக்கு தகுந்த மாரி தான் எடுக்க முடியும். இப்ப ஆப்ஷன படிங்க. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்கன்னா, இட் கேன் பி மோல்டட் இன்டூ எனி ஷேப் அண்ட் சைஸ். கரெக்ட். ஒரு சர்க்குலர் காலமா போடுறீங்க, ஸ்கொயரா போடுறீங்க, ரெக்டாங்கிளா போடுறீங்க. என்ன ஃபார்ம் ஒர்க் அடிச்சு கான்கிரீட்ட கொட்டுறீங்களோ அந்த ஷேப்க்கு வந்துரும். ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். ஓகே. ஆல் வே பை இருக்கிறதுனால எல்லாத்தையும் படிச்சிடுறேன். அதுக்கடுத்து இட் இஸ் டியூரபிள் அண்ட் மெயின்டனன்ஸ் காஸ்ட் இஸ் பிராக்டிகலி நில். கரெக்ட். நான் மெயின்டனன்ஸ் காஸ்ட்னா எதுனா பிராக்டிகலி நில். இப்ப தான் மேல கொஸ்டின் பார்த்தோம். கரெக்ட் தான். இட் இஸ் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஆர்சிசியா இருந்துச்சுன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஒரு மினிமம் வரையும் தாங்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்னா, அது கான்கிரீட் பேந்து கொட்ட ஆரம்பிச்சுரும். அப்ப ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் தான். சி கரெக்ட் தான். ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரை. அப்ப என்ன வரும்? ஏ கரெக்ட், பி கரெக்ட், சி கரெக்ட். ஆல் ஆஃப் த எபோவ். ஆல் த எபோவ். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் புரியுதா? ஓகே. அடுத்து. அடுத்து பாருங்க. 71வது கொஸ்டின். ஃபார் கான்கிரீட் த இனிஷியல் செட் ஜெனரலி ரிக்வயர்ட்ன்னு குடுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும். இனிஷியல் செட்டையும் பொதுவா அவன் மென்ஷன் பண்ணல எதுவுமே பர்ட்டிகுலரா. எவ்வளவு சார் எடுத்துக்குருவான்? நம்ம எவ்வளவு எடுத்துக்குருவோம் இங்க? 30 மினிட்ஸ் வந்து இனிஷியல் செட்டிங் டைம் எடுத்துக்குறோம். அவன் ஒரு குறிப்பிட்ட லிமிட் குடுத்து இது அப்ஜெக்டிவ் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஐ மீன்ஸ் எம்சிக்யூ புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆ அப்புறம் எவ்வளவு எடுத்துக்கிறோம்? 36வது நாள்னு குடுத்துருக்காங்க இனிஷியல் செட். ரிமூவ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். வாய்ப்பா? இப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கா என்ன? 30 டூ 60 நாள். 1 மாசம் 2 மாசம்னா இனிஷியல் செட்டிங்க்கு. அடுத்து 30 டூ 60 செகண்ட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. வாய்ப்பு இருக்கா?
அடுத்து 30 டூ 60 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செட்டே 10 மணி நேரம் தான். வாய்ப்பு இருக்கா? அடுத்து 30 மினிட்ஸ் டூ 60 மினிட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. கரெக்ட். மேக்ஸிமம் ஓபிசி, ஆர்ஹெச்சி அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சில இதுக்கு என்ன இருக்கும்? 30 மினிட்ஸ் வரை இருக்கும். லோகிட் சிம்ப்டுக்கு வேணா 60 மினிட்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கலாம். அப்ப ஒரு சில சிம் டைப்ப தவிர்த்து மத்த எல்லாத்துக்கும் 30 டூ 60 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். இப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. ஆப்ஷன் வச்சே ரிமூவ் பண்ணி கொண்டு வந்துரலாமா சார்? இல்ல அந்த அளவுக்கு இருக்குங்கிற அவசியம் இல்லையே. ஓகே. ஃபார் கான்கிரீட் த ஃபைனல் செட் ஜெனரலி ரிக்வயர்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இதெல்லாம் ஆன்சர் வந்து ஸ்ட்ரெய்ட்டா ஈஸியா அடிக்கலாம். மினிட்ஸ்ல வராது. செகண்ட்ஸ்ல வராது. நாள் கணக்குல வராது. அப்ப 5 டூ 6 மணி நேரம். கரெக்ட்டா நம்ம வந்து 10 மணி நேரம் படிச்சிருக்கோம். அப்ஜெக்டிவ் புக்ல குடுத்திருக்கிறதுனால எடுத்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? அடுத்து மூவ் பண்ணலாமா? அடுத்து. த ஆ த ஆப்டிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஃபார் 1:2:4 கான்கிரீட் இஸ் அரவுண்ட் அப்படின்னு குடுத்திருக்கான். அப்ப எவ்வளவு சார் வரும்? இப்ப தானே உங்களுக்கு சொன்னேன். என்ன வரும்? 1:2:4 அப்ப 1:2:4ன்னா நமக்கு என்ன வரும்? M15 வரும். அப்ப M15க்கு ஆப்டிமம் தெரிஞ்சுக்கிறங்க நெக்ஸ்ட் இதுல. ஆப்டிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எவ்வளவு வரும் அப்படின்னா 0.60ங்கிறது வரும். தெரிஞ்சுக்கிருங்க. அவன் மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர்ங்கிற கண்டிஷன குடுக்கல. அவன் M15 தான் குடுத்திருக்கான். அவன் M15க்கு எவ்வளவு வரும்னா 0.60ங்கிறது வரும். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. குடுக்குறத பத்தியும் பாத்துக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா பாக்கணுங்கிற அவசியம் இல்ல. த வெயிட் ஆஃப் சிமெண்ட் கண்டெய்ன்ட் இன் 1 ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்ன்னு குடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். எத்தனது 1 பேக் சிமெண்ட் ஆஃப் வெயிட் 50 கேஜின்னு இருக்கும். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டேரக்ட் கொஸ்டின் தான். 75 பாருங்க. The design load obtained after multiplying the characteristic load by the partial safety factor is also known as. இப்பதான் மேல பார்த்தோம். ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது FCK டிவைடட் பை காமா எம். அங்க எப்படி கேரக்டர் ஸ்ட்ரென்த் கொடுத்தா காமா எம்னு போட்டேன். அதே லோட பத்தி பேசும்போது என்ன சொன்னேன்? நம்ம வந்து பெருக்கணும். அந்த டிசைன் லோடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒர்க்கிங் லோடோட பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரை பெருக்கணும்னு சொன்னேன். அப்ப என்ன சார் வரும்? த டிசைன் லோடு அப்டைன். அதாவது டிசைன் லோடு வந்து நம்ம கொண்டு வர்றோம். ஆஃப்டர் மல்டிப்ளையிங் த கேரக்டரிஸ்டிக் லோடு பை பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். அப்ப கேரக்டரிஸ்டிக் லோடோட பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரை பெருக்கி கொண்டு வரோம். நோன் ஆஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப இந்த லோடு என்ன சொல்லுவோம் நம்ம? ஃபேக்டர் லோடுன்னு சொல்லுவோம். ஆர் டிசைன் லோடுன்னு சொல்லுவோம். கிளியர்? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் புரியுதா? ஓகே. அதுக்கு அடுத்து ஓகே சார். இந்த லிமிஸ்டேட் டிசைன் the strength of the concrete as well as the strength of the steel is taken be as random variable the policy கொடுத்திருக்கான். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறங்க. அப்ப ஒரு லிமிஸ்டேட் டிசைன்ல கான்கிரீட் வலிமையும் அந்த ஆர்சிசியோட வலிமையும் சீரற்ற மாரியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்ல விட்டுருங்க. இங்கிலீஷ்லயே வாங்க. The limited design the strength of the concrete as well as strength of steel is taken to be as random variable that follows. அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் கரெக்டா எடுத்துக்கிறங்க. நார்மல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் நோட்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கிறங்க. நோட்னு போட்டு லாஸ்டா. அடுத்து the chances for the actual strength of the concrete to be less than in character strength are அப்படின்னு கொடுத்துருக்கான். to be less than என்ன? ஸ்ட்ரென்த்த வச்சு பேசியிருக்கான். அது கீழ வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்தா போய்க்கலாம். ஆனா மேக்ஸிமம் 95% மேல தான் இருக்கணும். அப்படின்னு அர்த்தம். இப்ப கீழ லெஸ் தான எவ்வளவு வரையும் எடுத்துக்கலாம். எத்தனை பெர்சன்ட் வந்து கம்மியா போய்க்கலாம். ஸ்ட்ரென்த் வைஸ் 5% வந்து போய்க்கலாம். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 78 பாருங்க. கம்பேர் டு பிளெயின் பார்ஸ் த டீப்பர் பார் வில் ஹேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும். பிளெயின் பார்ன்னு சொல்லக்கூடிய மைல்டு ஸ்டீலோட கம்பேர் பண்ணும்போது HUSD பார் ஆர் டிஎம்டி பார்ன்னு சொல்லக்கூடிய டி பார்ட் பார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆப்ஷன பார்ப்போம். பெட்டர் பாண்ட் வித் கான்கிரீட் கரெக்ட் தானே? ஏன்னா நம்மளுடைய டி பார்ட் பார்ல த்ரெட்டிங் இருக்கும். அப்ப அது என்ன செய்யும்? கான்கிரீட்டோட நல்ல ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஏ கரெக்ட். இருந்தாலும் ஆழ்தேய்ப்பு இருக்கிறதுனால மத்த எல்லாத்தையும் பார்ப்போம். அப்ப பாண்ட் நல்லா இருக்குன்னா யீல்ட் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். அப்ப இம்ப்ரூவ்ட் யீல்ட் ஸ்ட்ரெஸ் இதுவும் கரெக்ட் தான். அதுக்கு எக்கனாமிக்கல் டிசைன் கரெக்ட். நார்மல் பிளெயின் பார் யூஸ் பண்றத விட டீப்பர் பார் யூஸ் பண்றது தான் நல்ல ஸ்ட்ரென்த் எடுக்கும். எக்கனாமிக்கல் டிசைன். அப்ப ஆல் தி அபோவ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சார் புரியுதா? ஓகே. அடுத்து 79வது கொஸ்டின் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீல் இஸ் ஜெனரலி டேக்கன் அஸ்ன்னு குடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். ஸ்டீலோட மாடுலஸ் எலாஸ்டிசிட்டி வேல்யூ என்ன சார்? ESI ஈக்குவல் டு 2 × 10⁵ நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இல்லாட்டி 200 ஜிகா பாஸ்கல் இருக்கான்னு பாருங்க. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? இல்ல 200 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு குடுத்திருந்தாலும் கரெக்ட் தான். அப்ப எது குடுத்திருக்கானோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க எடுத்துக்க வேண்டியது தான் சார். அவ்வளவுதான் சார். அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்க. இப்பதான் மேல இந்த பார்முலா பார்த்தோம். என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். அப்ப வெளில FK தான் இருக்கு. FCK தான் இருக்கு. அப்ப என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க. இந்த கம்ப்ரஷன் பத்தி கேட்டிருக்கான் சார். இப்பதானே மேல பார்த்தோம். வெளில FCK தான் இருக்கு. அப்ப என்ன வரும் உள்ளுக்குள்ள? F மீன் லோட் பிளஸ் 1.645 இன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் Sன்னு இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் வாசிக்கிறேன்.
இப்ப ME இஸ் த மீன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். FPSC இஸ் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட் obtained after testing a large number of samples then the characteristic strength of the concrete is given by அப்படின்னு கொடுத்திருக்கான். அப்ப FCK தான் கேட்டிருக்கான். FPM plus 1.64 by into S. அப்ப ஆப்ஷன் A is the correct answer. Clear? சார் புரியுதா? ஸ்ட்ரென்த் சாரி நான் தான் மாத்தி கொடுத்துட்டேன். ஸ்ட்ரென்த் கேட்டிருக்கான். ஓகே. அப்ப மீன் லோடோட கூட்டக்கூடாது. லோடுக்கு தானே நான் எப்பயும் மோட கூட்டுவோம். சாரி ஸ்ட்ரென்த் கேட்டா மைனஸ் தான். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அப்ப FCK மீன் ஸ்ட்ரென்த் மீன் லோடு இல்ல. அப்ப 1.64 பை இன்டு FS. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சாரி சார் மாத்திக்கிறேன். ஓகே. அடுத்து 81வது கொஸ்டின் பாருங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சார் ஓகே சார். அவ்வளவுதான் சார். கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 80 கொஸ்டின் முடிச்சிருக்கோம் நம்ம. ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்சிஸ்ல. கிட்டத்தட்ட கோடல் ப்ரொவிஷன்ஸ் ஒரு 70% இதுலயே கொடுத்துட்டேன். காங்கிரீட் சேர்ந்த மாதிரி வருது சார்னா ஐஎஸ் 4P6 2000 ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து காங்கிரீட் ஓரியன்டா பிசிசில உள்ளது இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆர்சிசில உள்ளது இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த பிசிசி ஓரியன்டா ஐஎஸ் 4P6ல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்சிஸ் கொடுத்தாச்சு. இப்ப யாருக்கு டவுட் இருக்கோ கேளுங்க. சார் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? சார் நீங்க நடத்துனதுல டிஸ்கஷன் பண்ணதுல டவுட் இருக்கான்னு கேட்கிறேன் உங்ககிட்ட. கிளியரா எல்லாமே எல்லா கொஸ்டினுமே. சார் எல்லாருக்கும் ஓகேவா சார்? சொல்லுங்க. ஓகே. இப்ப இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு நமக்கு? ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு. இதுக்குன்னு புதுசா ஒரு டாபிக் எடுத்து நடத்த முடியாது. சரி ஓகே. ஏதாச்சும் ஜெனரலா நான் சொல்றேன். அப்படியே கேட்டுக்கிறங்க. இப்ப ஆ கான்கிரீட்லயே சொல்லுவா ஏதாச்சும்? யாருக்காச்சும் வேற சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? சார் ஒரு 50 மினிட்ஸ் இருக்கு. இதுக்காண்டி நான் போய் இந்த சர்வே எடுத்து ஆரம்பிச்சு உட்காந்து படிக்க வேண்டியதில்ல. இல்ல அடுத்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சாலும் நமக்கு லேட் ஆயிரும். எனிஒன்? ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க சார். அந்த டாபிக் நான் டிஸ்கஸ் பண்றேன். இல்லையா? சரி ஓகே. நான் கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு நார்மல் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் கான்கிரீட்டுக்கு தெரியும். ஓகே அதெல்லாம் வேணாம். ஈஸி தான். லோஹித் சிமெண்ட்டுக்கு வந்து ஐஎஸ்டி யோட வேல்யூ என்ன? இனிஷியல் நேமோட வேல்யூ என்ன? சொல்லுங்க. சார் நான் நார்மல் லோஹித் சிமெண்ட் தானே கேட்டேன். இப்பதானே மேல விட சொன்னேனே. 60 மினிட்ஸ். இப்ப தானே மேல பார்த்தேன். 30 டூ 60 மினிட்ஸ் இனிஷியல் டைம் இருக்குன்னு போட்டிருந்தான் அவன். 30ங்கிறது ஓபிசி, ஆர்ஹெச்சி, பிபிசி இதுக்கு நான் வரும். நம்மளோட லோஹித் சிமெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்டின்னா 60 மினிட்ஸ் வரும் அப்டின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கு. இப்ப சொன்னதாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா? அது ரிலேட்டடா தானே கேட்டேன். சரி ஓகே. செட் ஆகாது. ஓகே. டவுட் இருக்கா சார்? யாருக்கும் டவுட் இல்லல்ல? கிளியர் தானே? 12த் ஆ, ஆ. மறந்துட்டேன் மேடம். சரி ஓகே. எனக்கு ஏதாச்சும் நீங்க மென்ஷன் பண்ணி ஓகே மேடம். சப்போஸ் நான் மென்ஷன் பண்ணி நான் பார்த்து ஏதாச்சும் மறந்துட்டேன் அப்டின்னா, நான் வேற ஒர்க்ல இருந்திருப்பேன். அப்ப பார்த்துட்டு அப்டியே ரிப்ளை பண்ணாம விட்டுருப்பேன். திருப்பி எனக்கு ஒரு டைம் சொல்லிடுங்க. மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. சொல்லுங்க சார். அப்படியே இருங்க. சொல்லுங்க சார். ஆ. அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் டூ பி யூஸ்ட் இன் த டிசைன் ஆஃப் ரெயின்போர்ஸ்மென்ட் கான்கிரீட் மெம்பர்ன்னு குடுத்துருக்காங்க. டிசைன்னு குடுத்துட்டாங்களே சார். அப்ப டென்சைல் ஸ்ட்ரென்த் டிசைன்ல என்ன செய்வான்? மாலசர் ரப்ச்சர் தானே எடுத்துப்பான். கோட் புக்கே அதானே குடுத்துருக்கு நமக்கு 0.7 ரூட் எஃப்சிக்குன்னு. இப்ப நார்மலா டிசைன்ங்கிற வார்த்தைய விட்டுட்டு, ஒரு ஹியூமன் டென்சைல் ஸ்ட்ரென்த் நம்ம என்ன செய்வோம் அப்டின்னா, 10 டூ 20% கிடைக்கும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தோட கம்பேர் பண்ணும்போது. அத நம்ம இக்னோர் பண்ணிருவோம். அப்டின்னு நம்ம சொல்லலாம். அவன் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர்சிஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டானே. கோட்லயே ஆர்சிஸ்லயே இருக்கே. மாலசர் ரப்ச்சர்க்கு 0.7 ரூட் எஃப்சிக்குன்னு. ஓகே. ஓகே. வேற யாருக்கும் டவுட் இருக்கா? சார் அவ்வளவு தானே கட் பண்ண போறேன். அதான் கேட்கிறேன். ஓகே தானே எல்லாருக்கும்? கிளியர்? 80 கொஸ்டினுமே.
ஓகே. ஓகே சார். கட் பண்றேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு மார்னிங்ல வந்து இந்த காம்பஸ் வந்து நெருக்கிருவேன்னு நெனைக்கிறேன். நெருக்கிருவேன். நாளைக்கு ஈவினிங் வந்து 2 டிஸ்கஷன் பார்க்குற மாரி பார்ப்போம். அடுத்து வந்து உங்களுக்கு 14 14 கம்மியா தானே இருக்கும். அத பார்த்துட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சு விட்டுறேன் டிஸ்கஷன். ஃபுல் டெஸ்ட் நாளைக்கு இருக்கும் சார். டிஸ்கஷன் இருக்கும். செக்ஷன் அனாலிசிஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே ஈஸி தான். அனாலிசிஸ பொறுத்தவரை டக்கு டக்குன்னு போய்க்கிட்டே இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த மாசத்தோட உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். டிஸ்கஷன் வேற நெறையா இருக்கு. ஓகே. நாளைக்கு என்ன டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு அப்டின்னா, பிளான்ஜரி பீம் இருக்கும். பாண்ட் ஸ்ட்ரெஸ், டிசைன் ஆஃப் பாண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் டார்சன் லாஸ்ட்டா நடத்தியிருப்பேன். அங்கே ஆர்சி நடத்தும்போது. பீம் ஓரியன்டடா இருக்கக்கூடியது எல்லாமே இருக்கும். நல்லா கவனிங்க. பிளான்ஜரி பீம் இருக்கும். பீம்ல இருக்கக்கூடிய சியர், டிசைன் ஆஃப் சியர் நடத்தியிருப்பேன் பீம்ல. அது தனி டாபிக்கா. டார்சன் லாஸ்ட்டா நடத்தியிருப்பேன். அது அதுக்கு அடுத்து பாண்ட் ஸ்ட்ரெஸ். இது எல்லாமே பீம்ல வரக்கூடியது. இங்க இன்னைக்கு வந்து சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட், டபுள் ரீஇன்போர்ஸ்மென்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணி குடுத்துருப்பேன் கொஸ்டின்ஸ். நாளைக்கு நான் சொன்ன 4 டாபிக்ல இருந்து கொஸ்டின் இருக்கும். ஒரே டெஸ்ட்டா. பீமோட எல்லாமே கவர் பண்ற மாரி. கிளியர்? ஓகே. அது முடிச்சுட்டோம்னா, அடுத்து ஸ்லாப்க்கு தனி டெஸ்ட். 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப்க்கு காலம்க்கும், புட்டிங்கும் சேர்ந்த மாரி ஒரு டெஸ்ட். அவ்வளதான். உங்களுக்கு ஆர்சிசி முடிஞ்சிரும். ஸ்டீலுக்குள்ள வர வேண்டியது தான். கிளியர்? சார் புரியுதெல்லாம் இருக்கா? ஓகே. டெய்லி டெஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இவ்வளவு நாள் கேப் விட்டேன். இனியும் கன்டினியூஸா உங்களுக்கு டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன். கொஸ்டின்லாம் எடுத்தாச்சு. வரிசையா நான் அனுப்புறது வச்சு தான் குரூப்ல. ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே. 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 கட் பண்றேன்.